துதிக்கும் ஜீவனுள்ள திருப்திப்படுத்தக்கூடிய உடைய சமூகம் சமூகம் மேலானது மேலானது. டாடி 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 ஏதோ நாங்க கூடி வரும்போது மாத்திரம் அந்த சமூகத்தை உணர்றவர்களா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு க்ஷணமும் உடைய சமூகத்தோடே நாங்க கடந்து போக அந்த சமூகத்துல நாங்க பேரானந்தம் கொண்டு நாங்க துதித்து கொண்டே இருக்க எங்களை வழி நடத்துங்க டாடி. we want to have such a kind of experience in our life, oh Lord. ஏதோ சண்டே வரும்போது ஏதோ கேதரிங்ல இல்ல ஆண்டவரே, உங்க சமூகம் எங்களுக்குள்ள எப்போதுமே இருந்து கொண்டே இருக்குதுன்ற உணர்வோடு கூட உங்களை அணுவா நாங்க ருசித்து கொண்டே ரசித்து கொண்டே நாங்க கடந்து செல்ல எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க டாடி. இன்றைக்கு கூட உங்க சமூகம் அதிகமா எங்களோடு கூட இடைப்பட போவதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நாவுகள் யாவும் உங்களை துதித்து கொண்டே இந்த ஆலயத்தை விட்டு கடந்து போவதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துறோம் டாடி. உங்க கரங்களிலே இந்த ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென் ஆமென். Please be seated. May God bless you. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த முதலாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறு பிள்ளைகள் டீன் பிள்ளைகள் எழுப்பினானால் எழுந்திருக்கும்படி அன்பாய் கேட்கிறோம். ஜோமனை நம்ம அனுப்பலாம். கொடுக்க வேண்டிய வேதாங்கத்தையும் காணிக்கையும் ஒரு கடத்தில் கொடுப்போம். ஜோமன்லாம் கரங்களை உயர்த்தி ஆஸ்வதி ஜோமன்லாமா. பரலோக தகப்பனே, அருமையான இந்த கால விலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே பிள்ளைகள் கற்றுக்கொள்ள போகிற இந்த வேத பாடங்கள் ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற கர்த்தர் கிருபை செய்யுங்க. கற்றுக் கொடுக்குற ஒவ்வொரு டீச்சர்ஸை கர்த்தர் அபிஷேகித்து பயன்படுத்துங்க. தேவ வல்லமை ஆண்டவரை மூடி மறைத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறது. நாள் ஆசீர்வதித்து தாங்க. பெரிய காரியம் செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இதை கடந்து போக முடியாது என்பதை கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அது எம்டி சேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணுங்கள். உள்ளே கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. பேக்கெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்து மடி மேலேயோ கீழே வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக, ஆமென். இன்றைக்கு வருகிற இன்றைக்கு தான் நான் புதிதாய் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருப்பீர்களானால், முதல் முறையாக ஃபஸ்ட் டைமாக நான் வந்திருக்கிறேன், போன வாரம் மாலை நான் வந்தேன், இப்போ நான் திரும்ப வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் எழுப்பி நிற்கலாம். அப்படி யாராவது இருக்கீங்களா? ஓகே, உற்சாகமாய் கரங்களை தட்டி வெல்கம் யூ, காட் பிளஸ் யூ, கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இன்னும் கூட நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி என்கரேஜ் பண்ணலாமே. வேறு யாராவது அப்படி இருக்கீங்களா? வந்தவங்க லாஸ்ட் வீக் ஈவினிங் வந்தேன், இப்போ நான் மறுபடியும் வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க யாரும் இல்லை. ஓகே, கர்த்தர் நல்லவர். உண்மையாக ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்ப்பதில். எங்கள் மத்தியில் நீங்கள் கடந்து வந்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இங்கே ஒவ்வொரு வாரமும் 3 ஆராதனைகள், காலை
6 மணிக்கு, 8 மணிக்கு மற்றும் 10 மணிக்கு 3 ஆராதனைகள் நடக்கிறது. தொடர்ந்து இன்றைக்கு வந்தது போலவே ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து வாங்க. உண்மையாகவே கர்த்தர் இங்கே உலாவி கொண்டிருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. நாங்களும் உங்களைப் போலவே ஒரு நாள் எங்களையும் ஒருவர் அழைச்சாங்க, வந்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நாங்களும் இப்படி ஒரு நாள் கடந்து வந்தோம். எங்கள் வாழ்க்கை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டது, இங்கேயே தங்கிவிட்டோம். ஆமென். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே பெரிய காரியம் செய்வார். இங்கே நடக்கிற ஐக்கியங்களில் பங்கெடுங்க. கர்த்தர் வாழ்க்கையில் எது நினைத்து நீங்கள் வந்தீங்க என்பது ஆண்டவர் அறிவார். நிச்சயம் உங்கள் மன விருப்பங்களெல்லாம் நிறைவாக்குவார். அவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிற தேவன். நிச்சயமாக வாழ்க்கையில் மரித்து போயிருக்கிற காரியங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்க செய்வார். அவர் பெரியவர். ஆமென். ஸோ ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண விரும்புகிறோம். ஜெபம் பண்ணி முடித்த பிறகு எங்கள் மத்தியில் சகோதரிகள் ஒரு 5 நிமிடம் வெளியே அழைத்து கொண்டு போய் ஒரு புத்தகத்தை பரிசாக கொடுத்து விலாசங்களை வாங்கி உங்களுக்கு ஜெபம் பண்ணி திரும்ப உங்களுக்கு கூட்டு வந்து உட்கார வைப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒத்துழைப்பு தரலாம். சரிங்களா? ஓகே. நம்ம உட்காந்துருக்க எல்லா கரங்களை உயர்த்தி இந்த சகோதரி ஆசீர்வதித்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் இல்லைங்க சிஸ்டர், எல்லா கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணலாம். ஐ மீன் பரலோக தகப்பனே, இந்த மகிமையான நாளுக்காக உமக்கு நன்றி. எங்கள் மத்தியில் நீர் கொண்டு வந்த அருமையான சகோதரிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்த நோக்கத்துக்காக அவர்கள் கடந்து வந்தார்கள் என்பதை கர்த்தர் நீர் அறிவீர் அப்பா. அவங்க மன விருப்பங்கள், ஏக்கங்கள், எண்ணங்கள், விருப்பங்கள், ஆசைகள், தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் ஆண்டவரை கிறிஸ்துவுக்குள்ள நிறைவாக்கி ஒரு நிறைவான பலனை கர்த்தர் நீங்கள் தந்து ஆசீர்வதித்து தாங்கி நடத்துங்கப்பா. இங்கே வந்தது நல்லது என்பதை கண்டு கொள்ளத்தக்கதாக தேவனுடைய வல்லமையுள்ள கரம் இந்த நாளில் அவளை தொடும்படியாய் கர்த்தர் நீங்கள் பேசும்படியாய் ஆண்டவர் இந்த நாள் அவங்க வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாய் மாற தேவரீர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் ஆளுகை செய்ய, திருக்கரம் அவர்களை மூடட்டும். தேவ பாதுகாப்பும் தேவ பிரசன்னம் அவர்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாராய் ஒருமனப்பட்டு வாழ்த்தியவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. தேவக்கரம் கூட இருக்கிறது விளங்க பண்ணுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். யாவரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி அவரை நம்ம அனுப்பி சிஸ்டர்ஸ். ஓகே. ஓகே. ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, வாசிக்க கவனமாக நம்ம கேட்போம். இன்று நமக்கு ஆவிக்குரிய பெற்றோர் பயிற்சி வகுப்பானது இல்லை, ஓகே, இன்று நடைபெறாது. ஆமென். ஓகே. ஸோ தொடர்ந்து அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது உங்களுக்கு சொல்லுவாங்க. மற்றது மாத்திரம் இல்லாமல் இன்று மாலை நமக்கு 5 மணிக்கு NLA VBS தொடர்ந்து நமக்கு கடந்த திங்கட்கிழமையிலிருந்து நடந்து கொண்டு வந்தது. அது நேற்றோடு முடிந்தது. இன்றைக்கு அது ஃபைனல் டே. ஈவினிங் மாலை செலிப்ரேஷனாக அது வைக்கப்பட்டிருக்கிறது. VBS செலிப்ரேஷன் ஷார்ப்பாக 5 o'clock 5 மணிக்கெலாம் பிள்ளைகளை நீங்கள் இங்கே உள்ளே கொண்டு வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தொடர்ந்து அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அது மாத்திரமல்லாமல் இன்று இரவு முடிந்த பிறகு ஒரு டீம் கீரைப்பாக்கம் பகுதி, ஊரப்பாக்கத்தில் இருக்கிற கீரைப்பாக்கம் அந்த கிராமத்தை ஃபோக்கஸ் பண்ணி நாளை காலை முதல் அங்கே VBS ஒரு வாரம் முழுவதும் நடைபெற, வெள்ளிக்கிழமை முதல் நமக்கு நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேகர் நீங்கள் கமிட் பண்ணியிருக்கிறீங்க, உற்சாகமாக VBSக்காக கொடுப்பேன் என்று சொல்லி. நீங்கள் போகும்போது ஒரு உதாரத்துவமான காணிக்கைகளை நீங்கள் ஏரியா பாஸ்டரிடம் கீழே கொடுக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மொத்த செலவு நமக்கு 2 லட்சம் ரூபாய் தேவை இருக்கிறது. இன்னும் அநேக தேவைகள் இருக்கிறது. ஸோ தேவன் தாமே இந்த தேவையெல்லாம் சந்திக்கும்படியாக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். உற்சாகமாய் உதாரத்துவமான காணிக்கைகளை நீங்கள் போகும்பொழுது கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அது மாத்திரமல்லாமல் இந்த மாதம் நமக்கு 3வது மற்றும் 4வது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது எது 3 எது 4, 18ஆம் தேதியும் 25ஆம் தேதியும். ஆமென். 3வது மற்றும் 4வது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு 2 ஆராதனைகள் மட்டுமே நடைபெறும். நேற்று கூட சில பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இன்றைக்கி 3 ஆராதனையா 2 ஆராதனையா? ஆமென். ஸோ அதனால் உங்களுக்கு குரூப்லேயும் போடுவாங்க. டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் ஏரியா பாஸ்டருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க, தப்பு இல்லை. ஸோ நமக்கு இந்த வாரமும் அடுத்த வாரமும் 3 ஆராதனை, 3வது வாரமும் 4வது வாரமும் நமக்கு 2 ஆராதனைகளாக நடைபெறும். வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதனால. ஆமென். வராதவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மற்றும் திருமண அறிவிப்பு, நமது சபையை சேர்ந்த திரு ஜோதி திருமதி தமிழ்ச்செல்வி இவர்களின் குமாரன் ஜே பிரபாகரன் என்கிற ஜஸ்டின் பிரபாகரனுக்கும், பழவந்தாங்கல் கிரேஸ் ஏஜி சபையை சேர்ந்த திரு ஏசா திருமதி கலாவதி இவர்களின் குமாரத்தி எப்சிபா நான்சிக்கும் வருகிற 7ஆம் தேதி புதன்கிழமை மாலை திருமணம் நடைபெற இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் பங்கு பெறுங்கள் மற்றும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த திருமணத்தை ஆசீர்வதித்து தரும்படிக்கு. ஆமென். இன்றைக்கு வருகிற வாரத்தில் எங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண்கிறவர்கள் இருப்பீர்களானால் அநேகர் இருக்கிறீங்க. எழுதி இருக்கும்படி அன்பாய் கேட்கிறோம். பேர் வாசிக்கும் போது உற்சாகமாய் கரங்களை தட்டி ஒரு உற்சாகப்படுத்துவோம். சிஸ்டர் ரெஜினா சுவாமிதாஸ்புரம், சுரேஷ்குமார் பி கொல்ஸ்டீன், சஞ்சீவி அரும்பாக்கம், ஜோசப் பெரம்பூர், சசிகலா பெரியார் சாலை, சரண்யா கொளத்தூர், இந்திரா புதுப்பேட், கலைமகள் ஓட்டேரி, ராஜேந்திரன் சுவாமிதாஸ்புரம், எஸ்தர் ராணி புல்லாபுரம்,
பெர்னல் சாமியல் கீழ்பாக், சித்ரா வியாசார்பாடி, ரஜினி CK ஸ்ட்ரீட் ஐனாவரம், சாமியல் வெள்ளிவாக்கம், சதீஷ் சாம் தாகூர் நகர், சுரேஷ்குமார் கீழ்பாக், கிருஷ்ணா கீழ்பாக், ஜான்சன் புல்லாபுரம், விமல் வசந்த கார்டன், ஸ்ரீதேவி சேட்பட் மற்றும் திருமணங்களை காண்கிறவர் லலித் பிரீத்தி திருவள்ளூர் நகர் ஐனாவரம், பிரதீப் சாரா மோனிகா சேட்பட், ரஜினி ரமணி CK லேன் ஐனாவரம், ஐலு இந்திரா புதுப்பேட், டேவிட் ஊர்மிளா வேளச்சேரி, ஆபிரகாம் மஞ்சுளா CK லேன் ஐனாவரம், ஜான் விக்டர் கலைவாணி வில்லிவாக்கம், கார்த்திக் ரேச்சல் பெரம்பூர், சாமியல் ஜெசிந்தா வில்லிவாக்கம், கமலக்கண்ணன் ஜெயந்தி சுவாமிதாஸ்புரம், மணிகண்டன் எஸ்தர் மாத்தூர், டேனியல் சித்ரா வியாசார்பாடி, ஸ்ரீதரன் ஸ்ரீதேவி செட்பட், சாம் ஷாத்ராக் மெர்சி பெரம்பூர், வினோத் எங்கம்மா விருகம்பாக்கா. உற்சாகமாய் கரண தட்டி தேவன் தாமே அநேகர் பிறந்த நாள் அநேகர் திருமண நாளை காண்கிறார்கள். உற்சாகமாய் கரங்களை உயர்த்தி நம்ம ஆசிர்வதித்து அதை நம்ம ஜெபம் பண்ணணும். பரலோக தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த மகிமை நாளுக்காக உமக்கு நன்றியப்பா. ஆண்டவர் அநேகர் பிறந்த நாளை காண்கிறார்கள். ஆண்டவர் இந்த புதிய ஆண்டு மகிமையின் ஆண்டாய் மாற, ஆண்டவர் செழிப்பின் ஆண்டாய் மாற, ஆண்டவரை இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்கிற ஆண்டாய் மாற, ஆண்டவர் தேவ பாதுகாப்பும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய நடத்துதலும் தேவனுடைய பிரசன்னமும் ஒவ்வொரு நாளும் இவளை காத்து நடத்தப்பட, ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்ல, ஆண்டவர் தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களினாலே இவர்கள் ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே விசேஷமாய் திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு தம்பதிகள் அன்பின் பரிசுத்தமுள்ள கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். தேவ பிரசன்னங்களை மூடிக்கொள்ளட்டும், தேவ பாதுகாப்பு உண்டாகட்டும், தேவ வல்லவரை காத்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம். எந்த நோக்கத்துக்காக கர்த்தரோடு இணைத்தீரோ இந்த நோக்கம் அவங்க வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நிறைவாகட்டும். ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஆண்டவர் இந்த புத்திர பாக்கியத்துக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தை பக்தியுள்ள ஒரு சந்ததியாய் உருவாகி தேவனுக்கு சாட்சியாய் நிறுத்த தேவரீர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள் என்று சொல்லி படிக்கிறோமே. எல்லா சத்துருவின் வல்லமை குடும்பங்களுக்குள்ள செயல்படாதபடிக்கு தேவ பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பங்களை காத்து ஆசீர்வதித்து ஆண்டவர் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஒவ்வொரு நாள் உமக்கு பிரியமுள்ள ஒரு குடும்பங்களாய் வாழ கர்த்தர் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய மகிமை அவர் மேல் வந்து அமரட்டும். பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நான் கர்த்தருடைய ஊழியத்துக்காக காணிக்கை கொடுக்க போகிறோம். காணிக்கை கரங்களை எடுத்துக்கிறோம். ஏழுமை நின்று கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணலாம். பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதத்தில் ஆண்டவர் இந்த 5வது மாதம் வரைக்கும் கண்மணியை போல கர்த்தர் தாமே 4 மாதங்கள் முழுவதும் அற்புதமாய் நடத்தி வந்தீங்க ராஜா. இந்த 5வது மாதத்தை உங்கள் சமூகத்தில் நாங்கள் விதைக்கும்படியாய் இந்த முதல் வாரத்தில் வந்திருக்கிறோம். விதைக்கிற ஒவ்வொரு கரங்களை கூட கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவர் 30, 60, 100 ஆண்டவர் பலனை பெறத்தக்கதாக இந்த மாதத்துடைய அநேக தேவைகள் உண்டு. ஃபீஸ் கட்ட தேவை வேண்டிய ஆண்டவர் எல்லாவற்றையும் கர்த்தரை சந்தித்து எல்லாவற்றிலும் மீதமெடுக்க உதவி செய்யுங்க. அற்புதமாக தேவைகள் அனைத்து சந்திக்கப்பட ஆண்டவரே தேவன் தாமே ஆண்டவர் அற்புதமான ஆண்டவரை ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் இந்த மூலமாய் சபையில் நடக்கிற அனைத்து ஊழியங்களை VBS ஊழியங்கள் அன்பின் கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். இந்த தேவையெல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆண்டவரை நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாய் கர்த்தர் தாமே வல்லமையின்படி கிரியை செய்கிற கர்த்தர் என்று சொல்லி படிக்கிறோமே. அற்புதமாக எல்லாவற்றிலையும் மீதம் எடுக்க தேவைகள் அனைத்து சந்திக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதமாய் தாங்கி நடத்துங்க ஆண்டவரே. அடுத்த நடக்க போகிற கிரி பாக்கத்தில் ஆண்டவரே ஆண்டவர் நாளை முதல் நடக்க போகிற கிரி பாக்கத்தில் VBSக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் எங்களுக்கு கிளைமேட்டில் நல்ல ஒரு சேஞ்சஸ் உண்டாகட்டும். எங்களுக்கு ஏற்ற நல்ல இயற்கை எங்களுக்கு சாதகமாக இருக்க உதவி செய்யுங்க. போகிற அந்த டீச்சர்ஸ் அபிஷேகத்துக்கு கர்த்தர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எந்த தடைகளை வராதபடிக்கு நீரே முன்னின்று அற்புதமாய் காத்து நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. மகிமை கரம் வந்து அமரட்டும். இந்த நாளுடைய ஆண்டவர் சபையில் நடந்த ஆண்டவர் இந்த VBSக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அது உற்சாகமாய் கலந்து கொண்ட பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா. இந்த கடைசி நாளில் இந்த ஃபைனல் டேல உற்சாகமாக இன்று மாலை வந்து கலந்து கொள்ள இவனுக்கு நடக்கிற இந்த செலிப்ரேஷன் ப்ரோக்ராமை கர்த்தர் ஆசீர்வாதமுள்ளதாய் மாற்றி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தடைகள் நீங்கட்டும் ஐயா. நாம மாத்திரத்தில் மகிமைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் அடுத்த வாரம் நடக்கிற ஆண்டவர் அனைத்து ஊழியங்கள் மேலேயும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். பெரிய காரியம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரை மட்டுமாய் காத்து நடத்தி வந்தவர் இனிமேல் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆட்கொண்டு வழி நடத்தும். விசேஷமாக ஆண்டவர் பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் அன்பின் கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவர் சிஸ்டர் செல்வி அன்பின் கரத்தில் கொடுக்கிறோம். அவங்க இருக்கிற எல்லா அல்சர் ப்ராப்ளம், வயிற்றில் வாயில் இருக்கிற எல்லா புண்ணெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஆற்றப்பட பரிபூர்ண சுகந்த மகளுக்கு உண்டாக தேவக்காரன் அந்த மகள் மேல் வந்து அமரும்படியாய் எல்லா பலவீனத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த சரீரத்தை விட்டு வெளியேறும்படியாய் கட்டளையிடுகிறோம்ப்பா. இதே பாதுகாத்து நடத்துங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு கூட இருக்கிறார்களோ அது ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து நடத்துங்கப்பா. இந்த வெயிலுடைய தாக்கத்து நிமித்தமாக யார் எந்த சிறு பிள்ளைகளோ பெரியவர்களோ பாதிக்கப்படாதபடிக்கு நீரே காத்து ஆண்டவரை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தடைகள் நீங்கட்டும். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். பெரிய காரியம் செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், ஆடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார், 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார், 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார், 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். ஆடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், ஆடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. ஆடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், ஆடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார், காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார், கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார், கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். பாடி கொண்டாடுவோம், கொண்டாடி பாடுவோமே, கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். ஹேப்பி நியூ மந்த், புது மாத வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த மாதம் நம்மை திருப்தியோடு நடத்துவார். ஆமென். திருப்தியாக்கி நடத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் திருப்தியாக்குனா அது தொட்டுக்கோ அப்படின்னு இருக்காது, பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தோடு நடத்துவார். ஆமென். தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வார். அது மிஞ்சி எடுக்க வைக்க உதவி செய்வார். ஆமென். மீதி எடுக்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விபிஎஸ் ஊழியங்கள் நடந்துட்டுருக்கு. இன்னைக்கு அது ஃபைனல் டே. இங்கே நடக்கிற இடத்துக்கு இங்கே காலையிலையும் மாலையிலும் நடக்குது. அதாவது காலையில் சில்ட்ரன்ஸுக்கு நடக்குது, மாலையில் டீன் பிள்ளைகளுக்கு நடக்குது. கிட்டத்தட்ட 2 இடத்துலையும் சின்ன பிள்ளைங்க அதிகமாக வராங்க. 120 பேர் 150 பேர்கிட்ட வராங்க. டீன் பிள்ளைங்க தான் 90 அப்படின்னு வராங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு சொத்து. டீன் பிள்ளைங்க சாயங்காலத்தில் ஃபஸ்ட்டு வந்தாங்க, இப்போ வர்றதில்லை. ஏதோ கிரிக்கெட் மேட்ச் ஏதோ பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. பெற்றோர்கள் கொஞ்சம் அனுப்பிச்சி வச்சுருங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஃபைனல் டே இன்னைக்கு இருக்குது, அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து நாளையிலேருந்து கீரப்பாக்கம் பகுதியில் இந்த ஊழியங்கள் அங்கே ஆரம்பிக்கிறோம். அந்த கீரப்பாக்கம் பகுதியில் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த இடத்துல ஒரு சர்ச்சு மாதிரி உருவாவதற்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அதை நம்ம பயன்படுத்தி கொள்ள போகிறோம்.
ஸோ அதனால் அந்த பகுதியிலையும் ஊழியங்கள் நடக்குது, கர்த்தருக்கு மகிமையாக. அது அதே போல் அடுத்த வாரம் நமக்கு வழக்கம் போல் 3 ஆராதனை இருக்கும். சரியா? அடுத்த வாரம் நமக்கு வழக்கம் போல் 3. ஏன் இது போய் சொல்கிறோன்னா, முதல் வாரத்தில் 99% ப்ரெசண்ட், அடுத்தது அது பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டே வருது. நீ கண்ணை மூடி என்னை இங்கே நிற்க வச்சிங்கன்னா எந்த வாரம்னு நான் கண்டுபிடிச்சிடுவேன். நாம் இப்போ இது எந்த வாரத்தில் இருக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவேன். அதனால் இப்போது எல்லாருக்கும் சொல்கிற மாதிரியான அறிவிப்பு, அடுத்த வாரம் நமக்கு 2 ஆராதனை, அதுக்கு அடுத்த 3வது 4வது, இந்த மாதத்தின் 3வது 4வது வாரங்களில் நமக்கு 2 ஆராதனைகள் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒன்று வெயில், இன்னொன்று நிறைய பேர் ஊருக்கு போகிற மாதிரி இருப்பாங்க. அதனால் 3 ஆராதனையில் உட்கார வச்சு மொத்தமாக எல்லாரையும் 2 ஆராதனைலாம் கண்டெயின் பண்ண முடியும் அப்படின்றதுனால அதை அப்படி வச்சுருக்கிறோம். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த வாரம் நமக்கு எத்தனை ஆராதனை? 3 ஆராதனை. 3 ஆராதனை. அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து தான் 2 ஆராதனை. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரைட். நம்ம தேவனுடைய வார்த்தை கேட்கறதுக்கு முன்னாடி நம்முடைய கரங்களில் இருக்க வேதத்தை எடுத்துக்கொள்வோம். இது கர்த்தருடைய வேதம். இந்த வேதம் என்னை யார் என்று சொல்கிறதோ அந்த ஆள் தான் நான். இந்த வேதம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்கிறதோ அதுவெல்லாம் எனக்கு உண்டு. இந்த வேதம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்கிறதோ அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நான் செய்வேன். இன்றைக்கு இந்த வேத வசனங்களுக்கு என் இருதயம் திறந்திருக்கிறது. இன்று இந்த வேத வசனங்கள் மூலம் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமென், ஆமென். ரைட். இருதயம். நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், நம்ம இந்த டாப்பிக்கில் இருக்கிறோம் அப்படின்னு. இருதயத்தை குறித்து தொடர்ந்து நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருதயம் ஆரம்பித்து 10 வாரம் நடுவில் ஒரு 5 வாரம் கேப் விட்டுடுத்து. பாம் சண்டே, குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் சர்வீஸ், அப்புறம் வைக்கோஸ் ஃபாலோஅப், இப்படின்னு பல வாரங்கள் போயிடுச்சு. அதனால் அந்த டாப்பிக்கை விட்டு வெளியில் வந்து திரும்பவும் பிரேக் எடுத்து திருப்பியும் அதுக்குள்ளே நுழையிறோம். என்ன சொன்னோம், போன வாரம் சொன்னதை திருப்பி கேட்கும்போது நமக்கு மறக்கும். ஒரு 4 வாரம் பிரேக் எடுத்ததுனால கண்டிப்பாக அது மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால சும்மா ஒரு என்ன சொன்னேன் அப்படின்றத சீக்கிரமாக சொல்ல முடிக்கிறேன். இருதயம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இதை ஒப்புமைப்படுத்தும் போது ஒரு 7 காரியங்கள் சொன்னேன், இதுக்கெல்லாம் ஒப்புமைப்படுத்தலாம்னு. இது காக்கப்பட வேண்டிய மிக முக்கியமானது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன பண்ணு, காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளனா எதை காத்துக்கொள்ளணும்? வார்த்தையை உள்ள வச்சு காத்துக்கணும். இருதயத்துக்குள்ளார வார்த்தையை வைத்துக்கொள்ளணும். எப்படி இந்த வார்த்தையை வைத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, இருதயத்தில் கேட்பதன் மூலமாக, சிந்திப்பதன் மூலமாக, அடுத்தது செயல்படுவதன் மூலமாக. நம்ம எப்படி கேட்குறோமோ அப்படி தான் அந்த இருதயத்தில் போய் பதியும். அதே சமயத்தில் கேட்ட வார்த்தையை நாம் சிந்திக்கணும். சிந்திக்கிறது இருதயத்தில் பதிய வைக்கிறது மாத்திரமல்ல, அது கேட்டதையும் சிந்திச்சதையும் வாழ்க்கையில் அபியாசிக்கும், பயிற்சிக்கும் போது அது இருதயத்தில் பதிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறமா அந்த வைக்கோஸ் ஆராதனை இருதயத்தில் இருக்க வேண்டிய இன்னொரு காரியம் என்னன்னா, நமக்கு என்ன இருக்கணும்னா, இருதயத்தில் ஆத்தும பாரம், ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் இருதயத்தில் நிரப்பணும். அந்த பாரம் நமக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம். இருதயம் எப்படியோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. இருதயம் எப்படியோ அப்படிதான் வாழ்க்கை, அப்படிதான் எதிர்காலமே அமைது. இருதயம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கையின் திசையும் சரியே இருக்காது. இருதயத்தில் என்ன இருக்குதோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கும், அதுதான் உங்கள் எண்ணமாக இருக்கும், அதுதான் உங்கள் பேச்சாக இருக்கும், அதுதான் உங்களுடைய செயலாகவே இருக்கும். அப்போ இருதயம் நல் விசேஷங்களால் நிறைந்திருக்கட்டும், இருதயம் தேவனுடைய காரியங்களால் நிறைந்திருக்கட்டும் சொல்லி பார்த்தோம். அதனால தான் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இருதயம் தான் நம்ம தீர்மானிக்கிறது, வலது பக்கமா இடது பக்கமா, மேலையா கீழையா, முன்னையா பின்னையா அப்படின்ற இடத்த தீர்மானிக்கிறது. இருதயத்தில் என்ன இருக்குதோ அதுதான் நம்முடைய தீர்மானமாக அமைகிறது. அதனால இருதயத்தில் என்ன வைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னேன். இருதயத்தில் இருப்பதே வாழ்க்கை. இருதயத்தில் எவற்றால் நிரம்ப வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். வார்த்தை நிரம்பணும், பாரத்தால் நிரம்பணும். இன்னைக்கு ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புஸ்தகம்
23வது அதிகாரம் 15வது வசனம். என் மகனே உன் இருதயம் ஞானமுள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். என்னிலே தகப்பன் சொல்றாரு, என்னிலே என் இருதயம். உன் இருதயம் எப்படி இருக்கணும்? ஞானமுள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் சந்தோஷப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஞானமுள்ள இருதயத்துல ஞானம் காணப்படணும். ஆமென். அது காணப்பட்டா கர்த்தர் என்ன பண்ணுவாரா? அப்பா, என்னிலே என் இருதயம் மகிழும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 19வது வசனம். என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. மதுபான பிரியரையும் உன் இருதயத்தை நல்வழி, எனக்கு செவி கொடுத்து உன் இருதயத்திலே நல்வழி ஞானம் அடைந்து. ஞானம் இருந்தாதான் வழி எப்படி இருக்கும்? நல்வழியாக அமையும். இருதயத்துல ஞானம் நிறைந்த ஒரு இருதயம். சிலர் பேரை வைப்பாங்க ஞானம்னு. யாராவது இருந்தீங்கன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. ஞான சௌந்தரன், ஞானசேகரி, ஞானம்பால், ஞானமணி, இப்படி ஞானம் வச்சு அப்படி வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அம்மாவுக்கு பேரு சமாதானம். இங்க யாரும் இருக்க மாட்டீங்க, அதனால இந்த சமாதானமா சொல்றேன். ஆனால் வீட்டில் போனால் பிரச்சனை 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 பிரச்சனை, சண்டை சண்டை சண்டைன்னு ஒரே சண்டை. வந்தாங்க புதுசாக, இங்கே இல்லை அங்கே. வீட்டுக்கு வாங்க பஸ் ஜோம் பண்ணு. சரி, அட்ரஸ் வாங்கிட்டு போனேன். போனால் அப்படியே பிரச்சனை 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 பிரச்சனைன்னு சொல்லி நேர்கிறான். இந்த பையன் இப்படி பண்ணுறான், அவன் இப்படி பண்ணுறான். எனக்கு வீட்டுக்காரன் இல்லை, எனக்கு ஒரே இதுவாகுது. பக்கத்தில் சண்டை, இது சண்டை, அவங்க இவ்வளோ தரணும் இவ்வளோ தரணும், ஒரே பிரச்சனை, சண்டை சண்டைன்னு இருக்குது பாசுன்னு. அப்புறம் சரிம்மா, உங்கள் பேர் என்னம்மான்னு. அப்போ சமாதானம். நாங்கள் பேருக்கும் நடக்கிற நடவடிக்கைக்கும் சம்பந்தமே இல்லையே. ஸோ அந்த மாதிரி பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. ஆனால் பட் ஞானம் கர்த்தருக்கு கொடுக்குற ஒரு காரியம். ஆமென். நீதிமொழிகள் 15, நீதிமொழியில் இன்னைக்கு நிறைய காரியங்களை படிக்கிறோம். 15:20 ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். ஆமென். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். மதியற்ற மனுஷனும் தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். நீங்க அப்பாவை சந்தோஷப்படுத்தணும்னா உங்ககிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா ஞானம். ஆமென். ஞானம் இல்லாதவர்கள் அலட்சியம், பெற்றோர்களை அலட்சியம் பண்றாங்க. ஞானமுள்ள பிள்ளையோ தாய் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தாயும் தகப்பனுமாய் கர்த்தர் இருக்கிறார். எனக்கு தாயும் இல்லை தகப்பன் இல்லைன்னா கர்த்தர் இருக்காரு. அவரை ஞானத்தால் நீங்க நிறைஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அவரை சந்தோஷப்படுத்துவீர்கள். ஆமென். நீதிமொழிகள் 27:11 சொல்லுகிறது, என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக. தகப்பன் சொல்றாரு, என் மகனே, என்னை நிந்திக்கிறவர்களுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. கேட்கறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியலடா, என்னடா இப்படி நடக்கிற, இப்படி பேசுற, இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி தகப்பன் பிள்ளையை பார்த்து நொந்து கொள்ளாதபடிக்கு நிந்திக்கிறவர்களுக்கு நாம் உத்தரவு சரியா சொல்லத்தக்கதாக நீ என்ன பண்ணு? ஞானமாயிரு. நீ ஞானமாயிருந்தீனா மற்ற மக்கள் மத்தியில, புறஜாதி மக்கள் மத்தியில கர்த்தர் சாட்சி சொல்ல முடியும். என் பிள்ளைகள் பார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுருமானே, என் தாசனாகி யோபுவின் மேல் கண் வைத்தாயோ என்று நான் சாத்தானிடத்தை சவால் விட முடியும். என்ன சொல்றீங்க? என் தாசனாகி நியூ லைஃப் அசம்பிளி விசுவாசிகள் மேல் கண் வைத்தாயோ? அல்லேலூயா. அப்படின்னு கர்த்தர் மற்ற புறஜாதிகள் மத்தியில கர்த்தர் என்ன பண்ண முடியும்? சவால் விட முடியும். அதனால் நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. ஆமென். ஏன்னா எல்லாவற்றை பார்க்கணும் ஞானமே முக்கியம்.
நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 7ல இருந்து 9 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, ஞானமே முக்கியம், ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள், ஆமா, எண்ணத்தை சம்பாதிச்சாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, நீ அதை மேன்மைப்படுத்து. அது உன்னை மேன்மைப்படுத்தும், நீ ஞானத்தை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை நீ தழுவிக்கொண்டால் அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் அது பண்ணும், உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அது அலங்காரமான முடியை தலைக்கு உனக்கு கொடுக்கும், அலங்காரமான முடியை கொடுக்கும், முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். சூட்டும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. என்னத்தை சம்பாதிச்சாலும் காரு, பங்களா, வீடு, மற்ற காரியங்கள், நண்பர்கள், மற்ற காரியங்களை சம்பாதிக்கிறத விட ஞானத்தை சம்பாதி. ஞானத்தை சம்பாதிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது எப்படி சம்பாதிக்கிறதுன்றதெல்லாம் அடுத்தது பார்க்கலாம். பட் ஞானம் தான் ரொம்ப முக்கியம். மற்ற எல்லா கார் சம்பாதிச்சேன், இந்த வருஷம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சாட்சி எழுதி வருஷ கடைசியில் சாட்சி வரும்போது நான் ஃப்ரிட்ஜு எங்கள் வீட்டில் இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு ஃப்ரிட்ஜு கொடுத்தார். ரைட்டு, 2 சவரம் நாங்கள் வாங்கணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லது இந்த இடம் வாங்கணும், அல்ல இப்படி எவ்வளோ காரியத்தை சம்பாதிச்ச காரியத்தை சாட்சியாக சொல்வீங்க. நல்லது. ஆமென். யாருமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், போன வருஷம் எனக்கு 1/2 கிலோவில் இருந்துச்சு ஞானம், இப்போ 3/4 கிலோவுக்கு ஞானம் சம்பாதிச்சிருக்கேன். என்னத்தை, அதாவது இந்த உலக பொருளுக்காக அதை இழந்து ஞானத்தை சம்பாதிக்கிறது ஞானம். ஆனா இந்த ஞானத்தை இழந்து உலக பொருளை சம்பாதிக்கிறது ஞானமே இல்லை, அது மதியினம். அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஞானம் ரொம்ப முக்கியம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என்னத்தை சம்பாதிச்சாலும் அது சம்பாதிச்சு. ஆமென். 16வது அதிகாரம் 16வது வசனத்துல, பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. பொன்னை சம்பாதிக்கிறத விட ஞானத்தை சம்பாதிக்கிறது எவ்வளவு உத்தமம் தெரியுமா? பொண்ணு, பொருள், மற்ற எல்லாவற்றையும் சம்பாதிச்சேங்க, ஆனா பட் ஞானம் இல்லாம போயிட்டேன் அப்படின்னா அதனால பிரயோஜனமே இல்லை. வெள்ளியை சம்பாதிச்சிருக்கிறேன், நல்ல உடைமைகளை, நல்ல சொத்துக்களை சம்பாதிச்சிருக்கேன், ஞானத்தை சம்பாதிக்கலைன்னா அந்த ஞானம் தான் உங்களை அதை கட்டி காப்பாற்றும். அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை பேசிடுது. நீங்க பிரசங்கின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்துல, இருளை பார்க்கிலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதியினத்தை பார்க்கிலும் ஞானம் உத்தமம் என்று கண்டேன். வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் ஒப்பிட்டு பேசுறாரு. வெளிச்சத்தை விட இருளை பார்க்கல வெளிச்சம் எவ்வளவு பிரைட்டா, பிரகாசமா, வெளிச்சமா இருக்குதோ அதே போல மதியினமும் ஞானமும் இருக்கு. மதியினமும் ஞானமும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் உள்ள வித்தியாசத்தை போன்றது. வெளிச்சம் இருளா இருக்குன்னா அப்படியே பயம், நடுக்கம், தடுமாற்றம், விபத்து. ஆனால் அதே இது வெளிச்சம் வந்துச்சுன்னா ஒரு மகிழ்ச்சி. அதே போலதான் ஞானம். மதியினத்துக்கும் ஞானத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் அதே போலது. அதனால ஞானத்தை சம்பாதிங்க. எதை சம்பாதிச்சாலும் கர்த்தருடைய ஞானத்தை சம்பாதிங்கள். பிரசங்கி 9வது அதிகாரம் 14ல இருந்து வாசித்தீங்கன்னா, ஒரு பிரசங்கி சொல்றாரு, ஒரு சிறு பட்டணம், ஒரு ஓம மாதிரி சொல்றாரு. ஒரு சின்ன பட்டணம் இருந்தது, அதிலே இருந்த குடிகள் கொஞ்சம் மனிதர். அதற்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைந்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினான். அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. அந்த ஏழை மனுஷன அதாவது ஒரு பட்டணம் இருந்தது, அந்த ராஜா, சின்ன பட்டணம், அந்த ராஜா அதை முற்றுகையிட்டான். ஆனா அந்த ஒரு ஞானவான் என்ன பண்ணா, அந்த பட்டணத்தை காப்பாத்தினா அவன் ஒரு ஏழை. அந்த ஏழையின் ஞானம் என்ன பண்ணப்படல, ஒருத்தரும் நினைக்கல. அப்படி இருந்தாலும் ஆகையால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமற் போனாலும் பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம். ஆமென். பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம். பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம். ஒரு பட்டணத்தையே விடுவிச்சான். அவன் விடுவிச்சவன் ஞானத்தால. ஒரு ஏழையா இருந்தான். ஏழை அப்படின்றதுனால நிறைய பேர் அசட்டை பண்ணிட்டாங்க. அசட்டை பண்ணப்பட்டாலும் பலத்தை விட ஞானம் ரொம்ப முக்கியம். நல்ல பலசாலியா இருக்கிற 10 பேரை விட
நோஞ்சா என்னவா இருக்கிற ஒல்லியா இருக்கிற ஒரு ஞானவான் 1000 மடங்கு சிறந்தவன். அல்லேலூயா, ஆமெனா. ஆமென். 17-18 பாருங்க. மூடரை ஆளும் அதிபதியின் கூக்குரலை பார்க்கிலும் ஞானிகளுடைய அமெரிக்கையான வார்த்தைகளே கேட்கப்படத்தக்கவைகள். ஆமா, ஞானிகளுடைய அமெரிக்கையான வார்த்தைகளே கேட்கப்படத்தக்கவைகள். மூடருடைய ஆளுகிறத விட ஞானி பெட்ரு. 17-18. யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். ஞானமே நலம். யுத்த ஆயுதங்களை வச்சிருக்கிறத விட ஞானத்தை வச்சிருக்கிறதே பெட்டர். ஆமென். எனக்கு எவ்வளோ சொத்து இருக்கு, எவ்வளோ இடம் இருக்கு, எவ்வளோ இது இருக்கு அப்படின்றத விட ஞானம் எவ்வளோ இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஞானம் இல்லாதனால எத்தனையோ பேர் வீணான சிக்கல்ல மாட்டிக்கிறான். ஞானம் இல்லாதனால பேச தெரியல. ஞானம் இல்லாதனால என்ன காரியங்களை வச்சிருந்தாலும் அதை அனுபவிக்க முடியல, அதை ஹேண்டில் பண்ண தெரியல. அது ஞானம் இல்லாதனால தவறா ப்ரொஜெக்ட் பண்றாங்க, தப்பான காரியங்கள் நடக்குது. அதனால ஞானம் ரொம்ப முக்கியம். என்னத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை பக்கத்தில் பாங்க. என்னத்தை சம்பாதிச்சாலும், ஆமா எவ்வளோ சம்பாதிச்சு வச்சிருக்கிற, என்னத்தை சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாதி. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 9:1 ஞானத்தினால் ஞானம் தன் வீட்டை கட்டி. ஆமென். ஞானம் தன் வீட்டை கட்டும். அல்லேலூயா. வீட்டை கட்டுறது செங்கல் சிமெண்ட் இல்லைங்க, பிளான் இல்லை. ஆமென். ஞானம். வீட்டை கட்டுறது யாரு? ஞானம். ஆனால் பேர் ஞானம், ஆனால் கட்ட மாட்டேங்குது. அது கர்த்தர் ஞானத்தினால் வீடு கட்டப்படணும். நிறைய பேருக்கு திரும்ப சொல்றாங்க, இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்தில் இருக்கிற ஆர்வம், கல்யாணத்துக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கைக்கான பிளானே நிறைய பேர்கிட்ட இல்லை. கல்யாணம் பண்ண போறீங்க, இந்த கவுன்சிலிங், மேரேஜ் கவுன்சிலிங் வரவங்ககிட்ட இந்த கேள்வி கேட்பேன். கவுன்சிலிங் வரமாட்டாங்க அவங்க, நானே வர வைப்பேன். ஏன்னா கூப்பிட்டா வந்துடுவான், வர சொல்வேன். வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்பேன். ஆமாம், நீங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணணுன்னு வந்துட்டீங்க, எதுக்காக கல்யாணம் என்ற ஒன்று எதுக்குப்பா, ஏன் கல்யாணம் பண்ணுறீங்க? அவன் நினைப்பான், இப்போனா ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு நம்மளை வச்சு கூப்பிட்டாரா, எதுக்காக கல்யாணம் பண்ணணுன்னா மேலே எங்கேயும் பார்ப்பாங்க. நிறைய பேர்கிட்ட பதில் இருக்காது, சிலர் நல்லா பதில் சொல்லுவாங்க. இப்போ கல்யாணம் பண்ணவங்களை கூப்பிட்டு வச்சு கேட்கணும், எதுக்காக பார்க்க, அதுதான் தெரியாமல் பண்ணிட்டேன் பாச. எதுக்காக கல்யாணம்? அது அடுத்த கட்டம். ஃபர்ஸ்ட் அடுத்த கட்டம் தான்ப்பா. இப்போ அடுத்த கட்டத்து இப்போ நிறைய இருக்குது, லிவிங் டுகெதர்னு இருக்குதுல்ல, சேர்ந்து இருக்கிறது தானே. அது அது வந்து சரிப்பட்டு வராது பாஸ்டர். ஏன் சரிப்பட்டு வராது? இப்படிலாம் கேட்போம். அதனால கல்யாணம் இதுன்னு சொல்லி வரும்போது இந்த கவுன்சிலிங்னு ஒன்று இருக்கும், அதை சந்திச்சு தான் கல்யாணத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். அப்போ சரி, இப்படி கல்யாணம் மேரேஜ் கர்த்தர் கொடுத்தது பாஸ்டர், சரி சரி, நீங்கள் ஒருத்தர், நீங்கள் இந்த பொண்ணை சூஸ் பண்ணீங்க, நீங்கள் இந்த பொண்ணை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. எதுக்காக இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நீங்கள் தீர்மானித்து வந்திருக்கிறீங்க, எதுக்காக இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு தீர்மானித்து வந்திருக்கீங்க. அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. அப்போ அந்த ரீசனை டைட்டாக பிடிச்சிக்கோ, ஏன்னா பின்னாடியே அந்த உனக்கு பிரச்சனை வரும். கல்யாணத்துக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கையில் சில பல பிரச்சனைகள்லாம் வரும், இப்படியே ஸ்மூத்தாக போகாது. அப்போது இந்த காரணத்துக்காக தான் நான் நம்மளை திருமணம் முடித்தேன் அப்படின்ற காரணத்தை மனசில் உள்வாங்கினீங்கன்னா திரும்பவும் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த காரணம் சரியான காரணமாக இல்லையான்றதை பார்க்குறோம். அடுத்தது இப்படி அப்போ கல்யாணத்துக்கு பிறகு எப்படி என்ன வாழ போகிறீங்க, ஒரு பொருளாதாரம் எப்படி அப்படின்னா அது கர்த்தர் விட்ட வழி. கல்யாணத்துக்கு 6 மாதம் ரெடி ஆகுறாங்க, கல்யாணத்துக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கைக்கு கர்த்தர் விட்ட வழி. அப்போ கவனிங்க, இது என்ன சொல்ல வரேன், வீடு ஞானத்தால், வீடுன்றது குடும்பம். ஆமென். இது ஞானத்தால் கட்டப்பட வேண்டும். ஞானம் இல்லைன்னா அந்த குடும்ப வாழ்க்கை செதறி சென்னாபனமா மாறிடும்.
எங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாது, எப்படி பேசணும், எவ்வளோ பேசக்கூடாது, இதெல்லாம் கர்த்தருக்கு கொடுக்குற ஞானத்தால் வெளிவருகிறது. ஆமென். ஞானம் இல்லாமல் இருந்ததுன்னா குடும்ப வாழ்க்கையில் சிறந்து விளங்கவே முடியாதுங்க. ஆமென். ஒரு பையன் சொன்னான், நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு. நானா அப்படியா, சாரி சொல்கிறா அப்படின்னு. நான் கல்யாணம் பண்ண போகிறேன்ற நீங்கள் என்ன சாரி கேட்குற, சாரி சொல்கிற, சாரி சொல்கிறா, சாரி சொல்லணும், எதுக்கு சொல்லணும், சாரி சொல்கிறான்னு. ஆமாம் சாரி அப்படின்னா, ஆல் த பெஸ்ட் அப்படின்னா. சரி, இப்போ நான் கல்யாணம் பண்ணும்போதுக்கு சாரி கேன, இப்போ எதுக்கு நீ சாரி கேட்ட, தெரியலையே. தெரியாமலே சாரி கேட்டா நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு சரியான ஆளு. அல்லேலூயா. விளையாட்டா தான் புரியுது. ஆமாம். அப்போ நான் நிற்கும், நான் பண்ணல, நான் தப்பு பண்ணல, நான் தான் ரைட்டு அப்படின்னா பிரச்சனை வரும். நிற்காது, வண்டி ஒட்டாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இந்த சாரி கணவன் மனைவின்றதுல கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா எதுக்கு சொல்ல, ஞானம் இருந்தால் இதெல்லாம் செய்வோம். நீதிமொழி 24:3-5, வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். ஞானத்தினால கட்டப்படணும், விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். 5வது வசனம், ஞானமுள்ளவன் பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமை அதிகரிக்க பண்ணுவான். ஞானமுள்ளவன் பலமுள்ளவன். ஞானத்தினால வீடு கட்டப்படுகிறது. அப்ப குடும்ப வாழ்க்கை அப்படின்றது ஞானத்தால கட்டப்படணும். அப்ப ஞானம் ரொம்ப முக்கியம். ஆமென். ஞானமுள்ள இருதயம் கர்த்தர் மகிழ்கிறது. ஞானமுள்ள இருதயம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தகப்பனுடைய எல்லா செயல்களையும் மகிழ்விக்கிறதா இருக்குது. எல்லாவற்றை காட்டிலும் ஞானமே முக்கியம். பொண்ணை சம்பாதிக்கிறத விட, மற்ற எல்லாவற்றையும் சம்பாதிக்கிறத விட ஞானத்தை சம்பாதிக்கணும். ஞானத்தால தான் வீடு கட்ட முடியும். ஞானம்தான் எல்லாவற்றை பார்க்கலாம். பலத்தை விட, யுத்த ஆயுதங்களை விட, ஐஸ்வர்யத்தை விட ஞானம் ரொம்ப முக்கியம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாலமோன் அதனால தான் கேட்டாரு. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9, ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். ஆமென். சாலமோனுக்கு கர்த்தர் சொப்பனத்தில் தரிசனமாகி, உனக்கு வேண்டியதை கேளு, என்ன வேணும் அப்படின்றத கேளுன்னு கேட்கும்போது சாலமோன் என்ன கேட்டாரு? ஆண்டவரே, ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்ற வகை இருக்கு, அடியனுக்கு என்ன வேணும் சொல்ல, கையை வைத்து, அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலாம். ஆமென். ஜெபம் பண்றதே ஒரு ஞானம்தான். ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாலமோனுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, அவனுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட சவால்கள் என்ன அப்படின்னா, அவன் 7வது வசனம் சொல்றான், நானோ போக்குவரவு அறியாத சிறுவன், இப்போது என் தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் உமது அடியேனை தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்துல கர்த்தர் சாலமோனை ராஜாவாக்கினார். தாவீதுக்கு எத்தனையோ குமாரர்கள் இருந்தார்கள், எத்தனையோ மூத்த குமாரர்கள், இவனை விட மூத்த குமாரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் தாண்டி சாலமோனை கர்த்தர் ராஜாவாக்கினார். அப்போ முன்னாடி இருக்கவன் சும்மா விட்டுருவானா? இவனை டாக்கிள் பண்ணும். நானோ போக்குவரவு அறியாத சிறுவனா இருக்கிறேன், ஒரு ராஜாங்கம் என் கையில கிடைக்குது அப்படின்னப்போ அந்த எவ்வளவு பெரிய நிர்வாகம், இதை நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் வேண்டும். நான் போக்குவரவு அறியாத சிறுவனா இருக்கிறேன். நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததுமா லக்கத்திற்கு உட்படாதமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் அடிவில் அடியேன் இருக்குது. அப்போ எவ்வளவு பெரிய பெரும் கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு தலைவனா நின்று செயல்படணும். சின்ன பையன், பெரிய கூட்டம். அது மாத்திரமல்ல, அதுக்கு முன்னாடியே அண்ணன்மாரெல்லாம் 2 பேர் அதோனிக் ராஜாவாகணும்னு ட்ரை பண்ணி முடிச்சுட்டான். அப்சலோம் அவனை ராஜாவா ஆக்கணும்னு அவன் ஒரு 50 பேரை சம்பாதிச்சு வச்சிருந்தான். என்ன சொல்ல வரேன், இதுக்கு முன்னாடி அவனுக்கு முன்னாடி பிறந்தவங்கெல்லாம் இவனுக்கு விரோதிகளாக இருக்கிறாங்க. இப்போ அவங்கள டேக்கிள் பண்ணணும்.
அது மாத்திரமில்ல, ராஜாங்கத்தில் இருக்கிற மக்களை டேக்கிள் பண்ண தாவீது சொல்லிட்டு போயிருக்கான், இந்த யோவாப் இப்படி யோவாப் கதையை பார்த்துக்கோ அப்படின்னா, சீமை அவன் வந்து நிந்திச்சான், அவனை கொஞ்சம் பார்த்துக்கோ, இந்த பர்சில்லாவின் குமாருக்கு இறக்கம் காட்டு, யார் யாருக்கு எப்படி எப்படி நடத்தணுன்றதையும் சொல்லிட்டு போயிருக்கிறார் தாவீது. யார்கிட்ட? சாலமோன்ட்ட. இந்த அதாவது கவனி சின்ன பையன், பெரிய நிர்வாகம், பெரிய கூட்டத்தை நடத்தணும். இந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு கூட உடன்பிறப்புகள் இருக்க, தகப்பனுடைய பிள்ளைகள், இதெல்லாம் ஒரு இதெல்லாம் எதிர்க்குது, இதை சமாளிக்கணும். இன்னொரு பக்கம் ராஜாங்கத்திலே இருக்கும், அரசாங்கத்திலே உள்ளூர் அமைச்சர், மற்ற அமைச்சர்கள், ஹல்லேலூயா, கிட்டத்தட்ட சிஎம் ரேஞ்சுக்கு அது இருக்கும் பிரச்சனை அங்க இருக்குது. இதுக்கு இல்லாம தாவீது ஒரு ப்ராஜெக்ட் வேற அவங்க கையில் கொடுத்துருக்கிறார். என்ன ப்ராஜெக்ட்? ஆலயம் கட்டணும். இவ்வளத்தையும் செய்யணும்னா என்ன வேணும்? ஞானம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானம் இல்லைன்னா ஒன்னையும் செய்ய முடியாது. அதனால தான் சாலமோன் கேட்டான், எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலாம். ஆமென். கர்த்தர் கொடுத்தாரா? 12வது வசனத்துல, உன் வார்த்தைகளின்படி செய்தேன், உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. ஆமென். கர்த்தர் தாவீது கேட்டது போல ஞானமுள்ள இருதயத்தை தாவீதுக்கு கர்த்தர் தந்தார். கர்த்தர் சாலமோனுக்கு தந்தார். ஆமென். ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் சாலமோனுக்கு தந்தார். அதனால எழுதின நீதிமொழிகள்லாம் நிறையா. என்ன சொல்ல வரேன்? அந்த நமக்கு முன்னாடி இருக்கிற சவால்களை சந்திக்கிறதுக்கு ஞானமே ரொம்ப முக்கியம். ஞானமுள்ள இருதயம் எப்படி இருக்கணும்னா ஞானத்தால் நிறைஞ்சு இருக்கணும். ஆமென். ஞானமுள்ள இருதயம் ரொம்ப முக்கியமானது. அப்போது நமக்கு முன்பாக இருக்கிற சவால்களை சந்திப்பதற்கு அது உதவியாக இருக்கும். ஞானமுள்ள இருதயத்தின் பயன் அல்லது ஞானமுள்ள இருதயத்திற்கான அறிகுறி அல்லது அடையாளமாகவும் எடுத்துக்கலாம். ஒரு சில காரியங்களை சொல்லி வேகமாக திருவிருந்து இருக்கிறதுனால சீக்கிரமாக அவனை முடிச்சிருவேன். ஞானமுள்ள இருதயத்தினால் உண்டாகிற பயன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 10லிருந்து 15 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து, ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து, அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும்போது, அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும்போது, நல் யோசனை உன்னை காப்பாற்றும், நல்ல யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும், புத்தி உன்னை பாதுகாக்கும், அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும், அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும், மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும், மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும், அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் கலிகூறுகிறவர்களுக்கும், மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளில் நடக்கிறவர்களுக்கு நீ தப்புவிக்கப்படுவாய். ஞானம் உன் இருதயத்துல பிரவேசிச்சதுன்னா தீமையான அல்லது துன்மார்க்க வழிக்கு தப்புவிக்கப்படுவீர்கள். துன்மார்க்க வழிக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற சில காரியங்கள் டெம்ப்டிங்காக இருக்கலாம். தீமையான வழியை பின்பற்றுவதற்கு நிறைய உந்துதல் அல்லது நிறைய காரியங்கள் நம்ம ஏவிக்கிட்டே இருக்கலாம். நண்பர்கள் அல்லது கூட இருக்கிறவங்க இது பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலான்னு, அதெல்லாம் தப்புவிக்கணும். ஞானம் இருந்தால் இது தப்பு, இது ஏதோ சூழ்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கு, இது சரிப்பட்டு வராது அப்படின்ற உணர்வு நமக்கு வெளியில் வரும். ஞானம் இல்லாதனால தான் நான் போய் பண்ணிக்கிறேன், போய் மாட்டிக்கிறேன். துன்மார்க்க வழியிலே இருந்து தப்புவிக்கப்படுவீர்கள். ஆமென். ஞானமுள்ள இருதயம் இருந்ததுன்னா துன்மார்க்க வழியிலிருந்து தப்புவிக்கப்படுவீர்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 10வது ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து, அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமா இருக்கும்போது நல்லோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். இந்த அறிவு, புத்தி, ஞானம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது, அதனால சொல்றேன். அறிவுன்னா என்னது? அறிவு இருக்கா அப்படின்றாங்களே. அறிவுன்னா அறிவு என்றால் என்னன்னு கேட்டேன். டைம் ஆயிடும், நான் திரும்ப முடியாது. அறிவு என்றால் ஒரு காரியத்தை குறித்து தெரிந்து கொள்றதுக்கு நாலேஜ். அது ஒரு காரியத்தை குறித்த தெளிவு, அறிவு அல்லது அது புரிதல். அந்த அறிவு தெரிஞ்சுக்கிற காரியம்.
அறிவு நம்ம தான் முயற்சி செய்யணும். அதுக்கான புக்கு இருக்கும், நியூஸ் இருக்கும். இப்போ நிறைய அறிவுக்கான நிறைய வழிகள் இருக்குது. ஆன்லைனில் பார்க்கலாம், இதில் பார்க்கலாம், கூகுளில் பார்க்கலாம், அதில் பார்க்கலாம். புக்கு இருக்கும், அது இருக்கும், பெரியவங்க இருப்பாங்க. இவங்ககிட்ட கேட்டு நம்ம இந்த காரியங்களை குறித்த அறிவை அறிந்து கொள்ளலாம். அறிந்து கொள்வது அறிவு. ஆமென். புத்தின்றது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உணர்வு, உணர்ந்து கொள்ளுதல். ஆமென். புத்தி என்பது உணர்ந்து கொள்ளுதல், விழித்திருக்கிறது, அலர்ட்டாக இருக்கிறது, அல்லது கற்றுக்கொள்வது, புரிந்து கொள்வது, மீண்டும் உணர்வுடன் இருப்பது. புரிந்து கொள்றதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போது இந்த ஒயர் கம்பி இருக்குது, இந்த கம்பியில் கரண்ட்டு போகுது, இந்த கரண்ட்டு போகிறதுனால லைட் எரியுது அப்படின்றது நம்ம அறிஞ்சுக்கிறோம். புத்தி இருந்துன்னா அதை உணர்றீ, ஆஹா கரண்ட்டு போகுது, அப்போ அதில் போகுதுனால இது இப்படி போகுது அப்படின்றத நீங்கள் உணர்றீங்க. சிலர் புரிஞ்சு படிப்பாங்க, சிலர் புரியாமல் படிப்பாங்க. இப்போ பார்த்துருக்கீங்களா? புரியாமல் நம்ம a + b ^ 2 = a² + b² + 2ab. இது டப்பா அடிக்கிற கேஸ் நிறைய இருக்கும். கட 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 என்னப்பா என்ன படித்தேன், புரிய வேலை. ஆனால் கரெக்டாக எழுதுவான். இதுக்கு அறிவு இருக்குது, புத்தி இல்லை. இது எதை என்ன பண்ணோம், இது அப்படி இது இது அப்படின்றது இல்லை. ஆனால் பட் என்ன பண்ணோம் அப்படின்ற அறிவு இருக்குது, புரிதல் இல்லை. ஆமென். புரிஞ்சாதானே செயல்பட்டுக்கு வரும். அப்போ ஞானம் என்பது இந்த அறிவையும் புத்தியையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வச்சு, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது தீர்மானிக்கிறதுக்க, அதுதான் ஞானம். இது கர்த்தர் தருகிறார். ஆமென். நான் சொல்றது புரிஞ்சுச்சா? அறிவு என்பது அறிந்து கொள்ளுதல், புத்தி என்பது புரிந்து கொள்வது, ஞானம் என்பது இதை வச்சு என்ன பண்ணலாம், நமக்கு கிடைச்ச ரிசோர்ஸஸை வச்சு, கிடைச்ச பலனை வச்சு, கிடைச்ச இந்த தகவல்களை வச்சு நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம், பேசலாம். அப்படின்னா எல்லா இடத்துலையும் பேசிடக்கூடாது. அல்லேலூயா. புத்திசாலித்தனத்தை கவனிங்க. அறிவு அப்படின்றத நீங்கள் அறிவாளின்னு எல்லா நேரத்திலும் காட்டணுமா? அறிவாளின்றது எல்லா நேரத்திலையும் காட்டணுமான்னு கேட்டேன். உனக்கு அறிவு இருக்குன்னு காட்டணுமா? காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது ஒருத்தனுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்களா 3 பேருக்கு. அந்த மரண தண்டனை எப்படின்னா, சேரில் எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து மரண தண்டனை கொடுக்குறது. சேரில் எலக்ட்ரிக் ஷாக். அப்போது அந்த மரண தண்டனை கொடுக்கும்போது அதில் தப்பிச்சுக்கிட்டாருன்னா அவருக்கு அப்புறம் என்ன இல்லை, மரண தண்டனே இல்லை. எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கும்போது பார்த்தா ஷாக் அடிக்கல, அவர் தப்பிச்சிட்டார். அவர் தோத்திரம் போட்டுன்னு போயிட்டார். 2வதுக்கு ஒருத்தர் கொடுத்தாங்க, அவர் என்ன பண்ணார், அவருக்கும் ஷாக் அடிக்கல, அவரும் தப்பிச்சுட்டு போயிட்டார். 3வது வந்தவர் சொன்னார், பார்த்தாரு, அவர் பெரிய அறிவாளி, அவர் பெரிய எலக்ட்ரிக் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரியும். அவர் பார்த்து சொன்னார், முட்டாப்பாய்ங்களா, ப்ளக்கை போடாமலே நீங்கள் இது போட்டுக்கிறீங்க பெறானா? ஆமல்ல, ப்ளக்கை போடுறான்னா போட்டாங்க, போயிட்டான். இவன் அறிவாளி என்ன பண்ணான், செத்தான். நான் சொல்றது புரியல. நீங்கள் எல்லா நேரத்திலையும் அறிவாளியாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நான் அப்படியே நான் அறிவாளியா, அறிவை காட்டுறேன் பாரு அப்படின்னு குழந்தை காட்டுறேன்னா உன்னை காட்ட முடியாது. நான் சொல்றது புரியுங்களா? இப்போ இதில் இவனுக்கு அறிவு இருந்தது, என்ன இல்லை, ஞானம் இல்லை, புத்தி இருக்கு, என்ன பண்ணும் தெரியும். இதை யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இப்போ அமைதியாக இருக்கிறது நல்லது. அல்லேலூயா. அந்த ஞானம் இல்லாதனால மாட்டிக்கினான். அதனால தான் சொல்றது ஞானம் ரொம்ப முக்கியம். ஆமென். ஸோ இந்த ஞானம் துன்மார்க்க வழிக்கு உங்களை என்ன பண்ணும், தப்பு வைக்கப்படும். அந்தகார வழி நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்குடைய மாறுபாடுகளை களி கூறுவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளில் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்பு வைக்கப்படுவாய். மாறுபாடான வழியில் நடக்கிறவங்க, கோணலாக நடக்கிறவங்க, தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்கூல்லலாம் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க தெரில, காலேஜில் எப்படி இருப்பாங்கன்னு தெரில, எப்படி என் பிள்ளைங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் தப்பிக்கணும். அதோட பேசாத, இதோட அப்படிலாம் எதுவுமே சொல்லாதீங்க.
அந்த பிள்ளைகள் ஞானத்துல வளர நீங்க உதவி செஞ்ச அந்த பிள்ளைகளை கண்டுபிடிச்சிருவாங்க. இது துன்மார்க்கம், இது மாறுபாடான வழி அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்களும் ஒவ்வொரு நேரமும் பின்னாடியே போயின்னு இருக்க முடியாது. போக முடியுமா? எங்க எப்படி இந்த பழக்கம் வந்துன்னே தெரியல பாஸ்டர். காரணம் ஞானம் இல்லை. ஞானம் இருந்ததுன்னா அது துன்மார்க்க பாதைக்கு உங்களை தப்புவிக்கும், கண்டிப்பா தப்புவிக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 5:15 ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள. ஆமென். ஞானமுள்ளவர்கள் கவனமாய் நடப்பார்கள். தங்கள் அடியை கவனமாய் எடுத்து வைப்பாங்க. எந்த இடத்துல யாரு இது, இந்த நட்பு என்ன, இது எவ்வளவுப்பட்ட பேச்சு, இது மாறுபாடான வழியா இருக்க, சும்மா இல்லை இது ஏதோ வேற மாதிரி போகுது நம்ம இதுலேருந்து அப்படின்னு இந்த ஞானம் கர்த்தருக்கு உங்களை தப்புவிக்கும். ஆமென். நீதிமொழி 27:12 விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். ஆமென். பேதைகளோ நெடுக போய் விவேக் என்ன பண்ற, ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான். அங்க தூரத்துல பார்த்துட்டு அழகா இதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இவர் தான் என்ன பண்ணுவாரு, இது போய் சரி வா நீ வா அப்படியே உன்னை பிடிச்சி போயிடுவான். இது ஏப்பா அவங்க என்ன கடன் தரணும், எனக்கு இது என்ன பெருசா நான் தரேன் போ. அவன் எவ்வளோ தரணும் என்ன தரணும்னு தெரியாது. இது போய் சைன் போட்டுரும். இது நெடுக போய் கையெழுத்த போட்டு நான் இருக்கணும்மா, உன்னை நான் காப்பாற்றுவேன் நண்பன்டா. அது எவ்வளோ என்ன கடன் ஏதுன்னு ஒன்றும் தெரியாது. இதுவா போய் சைன். அப்புறமா வந்து பழமும் தெரியாமல் கையெழுத்து போட்டேன், தெரியாமல் சொல்லிட்டேன், தெரியாமல் போயிட்டேன் ஒன்றும். அதனால தான் சொல்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் நெடுக போய் தண்டிக்கப்படாதபடிக்கு ஞானம் உங்களை காப்பாற்றட்டும். நீதிமொழிகள் 7வது அதிகாரத்தில் 4:5 தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்ற புத்திமதியில பாருங்க, இச்சைகளை வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணை ஆகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக. அந்த அந்நிய பெண் சிரிச்சினே பேச, நல்லா தான் பேச, ஆயின்றது நல்லா தான் பேச, நல்லா இவ ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்தேன் இனத்தால் என்று சொல்வாயாக. ஆமென். அவ பேசுறதுக்கு முன்னாடி நீ ஞானத்தை பார்த்து பேசிடு. அல்லேலூயா. ஞானன்றது நான் நபரை சொல்லலை. அல்லேலூயா. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்க போறீங்க. ஓஹோ இதை வேணா ஞானத்தை கட்ட சொல்கிறாங்க பிள்ளைக்குது. ஞானன்றது அந்த ஞான நபரை குறிக்கல, கர்த்தர் கொடுத்த ஞானத்தை சொல்கிறேன். சொல்வாயாக. நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று 7வது வசனத்தை வாசிக்கிறேன். பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். பேதையர வாலிபர்கள் ஒரு புத்தியில்லாத ஒரு வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்து கிடக்க தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். ஆமென். அதாவது இச்சக வார்த்தைகளை பேசுறதுல நிறைய பேர் அப்படியே விழுந்துடுறான். விழுறதெல்லாம் மதியீனமானது. ஞானம் இருந்ததுன்னா இது ஏதோ ஆபத்து, இது பின்னாடி நம்மளை சேதப்படுத்துகிறோம், இது வழி விலக செய்யிடும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிப்பு பெற்று அழகாக விலகி வந்துடுவான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானம் இல்லாத அளவுக்கு நல்லவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றது புரியுதா? ஞானம் இல்லாத அளவுக்கு நல்லவர்களாக வாழ்றதுல பிரயோஜனம் இல்லை. நல்லவங்களா எத்தனை பேர் வாழணும்னு ஆசை? ஹலோ, நல்லவங்களா எத்தனை பேருக்கு வாழணும்னு ஆசை? எல்லாருக்குமே ஆசைங்க. இல்லை அப்போ கெட்டவங்களா வாழ போறீங்களா? நல்லவங்களா. ஆனால் ஞானம் இல்லாம நல்லவங்களா வாழ்றதுல பிரயோஜனமே இல்லை. எஸ் 2 பேரா அனுப்பும் போது என்ன சொன்னாரு? சீஷர்களை அனுப்பும் போது ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புறது போல, மத்தேயு 10:16 ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமா இருங்கள். சர்ப்பங்களைப் போல எப்படி இருக்கணும்? புறாவை போல கபடற்றவர்களா சாந்தமாவும் இருக்கணும். 2 குணம் இருக்கணும். கபடாவும் இருக்கணும், சாந்தமா இருக்கணும். அதாவது ரோமர் 16வது அதிகாரத்தில் வாசிங்கன்னா 17-19 19வது வசனம், நன்மைகளுக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமா இருக்கணும். நன்மைகளுக்கு எப்படி இருக்கணும்? ஞானியாவும் தீமைக்கு பேதையா இருக்கணும். இப்படிதான் இருக்கணும். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஞானம் தான் நம்மள சில நேரங்களில்
ஆபத்திலிருந்து தப்பு வைக்கிறது, தேவன் துன்மார்க்கமான பாதை, துன்மார்க்கமான காரியங்கள், தேவையில்லாத நட்பு, தேவையில்லாத பழக்கங்கள், தேவையில்லாத காரியங்கள்லாம் தப்பு வைக்கிறதுனா இந்த ஞானம் தான். ஞான இருதயத்தில் பிரவேசிச்சதுன்னா இந்த துன்மார்க்கமான பாதைகளுக்கு நீங்கள் தப்பு வைக்கப்படுவீர்கள். வேகமாக சொல்கிறேன். அடுத்தது நீதிமொழிகள் 16:23 வாசிக்கிறோம். ஞானமுள்ள இருதயம், ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை ஞானியின் இருதயம் வாய்க்கு என்ன விட்டும்? அறிவை விட்டு அவன் உதடுகளுக்கு அது மென்மேலும் கல்வியை கொடுக்கும். நீங்கள் அறிவை விரும்புவீர்கள். அறிந்து கொள்ளணும்ன்ற ஆசை இருக்கும், கற்றுக்கொள்ளணும்ன்ற ஆசை இருக்கும். இது நல்ல ஆசையா இல்லையாங்க? கண்டிப்பா. ஞானம் இருந்ததுன்னா நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. பைபிள் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, அதாவது நமக்கு வாழ்க்கையில ஒரு இது இருக்கணும். என்னன்னா, இன்னைக்கு ஒரு புதிய காரியத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஒரு காரியமாவது புதுசா இது வரைக்கும் தெரியாத ஒரு புது காரியத்தை நான் அறிந்து கொள்ளணும்னு ஒவ்வொரு நாளும் ஒரு டார்கெட் வைங்க. எனக்கு அதுல ஒரு ஆர்வம் இருக்கு. இன்னைக்கு ஏதாவது ஒரு புது காரியம், அது ஏதோ ஒரு நல்ல ஒரு காரியம் மக்களுக்கு சொல்றதுக்கு, அல்லது எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில நான் எடுத்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஒரு நல்ல ஒரு புது காரியத்தை நான் தெரிஞ்சுக்கணும். அதில் நிறைய காரியங்களை அப்படின்னா தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? கேட்கறதுலையும் படிக்கிறதுலையும் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். சிலருக்கு புக்கு படிக்கிற பழக்கமே கிடையாது, யார் சொல்றதையும் கேட்கறது இல்லை. அப்போ ஞானம் எங்க இருக்கும்? ஞானம் இருந்ததுன்னா அறிவே அது வாய்க்கு ஊட்டும். நீதிமொழிகள் 10:14 ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள். ஆமென். உன்னுடைய வாய்க்கு கேடு சமீபித்திருக்கு. 8வது வசனம், ஞானமுள்ள இருதயம், இருதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான். அலப்புகிற மூடனோ விழுவான். இருதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்வான். ரைட், இது ஏற்றுக்கலாம், தப்பு இல்லை, இது செய்யலாம் அப்படின்னு விரும்புவான். நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 8-10 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். அவன் பரியாசக்காரனை கிண்டல் பண்றான்ல, ஏய் அப்படிலாம் பண்ணாத, அப்படிலாம் என்ன பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம், அவன் அப்படியே இருப்பான் அப்படின்வான். போனவர் அப்படின்வான். இது பரியாசக்காரன், அவனை கடிந்து கொள்ளாத, அவனை உற்று, அவன் உன்னை பகைப்பான். ஆனா அவனுக்கு இந்த கடிந்து கொள்ளுதல் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஞானம் இருந்ததுன்னா, ஐயோ நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க, நம்ம வாழ்க்கை திருந்ததுக்கு தானே சொல்கிறாங்க, இது நம்ம வாழ்க்கை நல்வழிப்படுத்துறதுக்கு தானே இதை சொல்கிறாங்கன்றத புரிஞ்சுக்குவான். அது அப்படி புரிஞ்சுக்காம அவனை கடிந்து கொண்டா என்ன ஆகும்? அவன் அவ்வளோ பண்ணுறான். நீங்கள் ஒன்றுமே ஏதாவது கேட்குறீங்களா? ஐயா அது சொல்லி புரிஞ்சு திருந்துறதா இருந்தால் பரவாயில்ல, இது ஒன்றும் திருந்த போகிறது. பின்னாடி நம்மளை பற்றி பேசி கிண்டல் பண்ணின்னு தான் பேசி நிற்க போகிறாங்க. அதுக்கு கம்முன்னு விட்டுருவோம். கர்த்தரா அதுக்கான ஒரு நாளை வச்சிருப்பாரு, அதை செய்ய விட்டோம். ஆமென். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாத, உன்னை பகைப்பன். ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஆமென். நீங்க யோசிக்கிறீங்க, உங்களை கடிந்து கொள்ளும் போது அவங்கள நேசிக்கிறீங்களான்னு பாருங்க. உங்களை யாருமே கடிந்து கொள்ளாது, உங்களை திருத்தக்கூடாது, ஒண்ணுமே பண்ணக்கூடாது அப்படின்னீங்கன்னா ஞானம் இல்லைன்னு அர்த்தம். ஞானம் உள்ள இருதயத்தின் அறிகுறிகளாக சயின்ஸாக கூட இதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு உங்கள் இருதயத்தில் ஞானம் இருக்கா அப்படின்னா, அடுத்தது ஞானம் அப்படின்றது இது ஒரே நாளில் நடக்கிற ஒரு காரியம் இல்லைங்க. ஞானம் அப்படின்றது கர்த்தர் அந்த ஞானம் செயல்படுகிற பகுதியை ஆசீர்வதிக்கிறார், நாம் அதை அபிவிருத்தி செய்யணும். ஆமென். இதை கல்டிவேட் பண்ணணும். அதை நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். என்ன சொல்ல வரேன்? இப்போ ஞானமுள்ள இருதயம் அப்படின்னா, கர்த்தர் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தாரு, அடுத்த நாளே அவன் 1000 நீதிமொழி எழுதிட்டான். நானோ அதை அபிவிருத்தி செஞ்சான். அவன் ஞானமுள்ள இருதயத்துக்கு தந்தாலும் வேற காரியங்களை பண்ணான், அதுவும் பின்னாடி நம்ம பார்ப்போம். என்ன சொல்ல வரேன்? அப்போ நாம தான் என்ன பண்ணணும்? அதை படிக்கிறதோ கேட்குறதோ இந்த அறிவு காரியங்களை நம்ம எடுக்கணும். ஆமென். ஸோ நீங்கள் கடிந்து கொள்ளப்படும் போது கவனிங்க, உங்களுக்கு பிடிக்கல, எரிச்சல் அடையிறீங்க, கோவப்படுறீங்க, என்ன எனக்கு அப்படின்றீங்கன்னா, தயவு செய்து சொல்கிறேன், உங்களை செக் பண்ணி பாருங்க. நீ சொல்லி நான் திருந்துற அளவுக்கு நான் அவ்வளோ இது இல்லை அப்படின்றது அளவுக்கு இல்லை. ஞானம் எப்பவுமே கற்றுக்கொள்ள விரும்பும். ஞானம் தாழ்மையாக இருக்கும். ஆமென். இயேசுவானவர் ஞானத்திலும் ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வளர்ந்தார். வாசித்தீங்களா? 10வது 9வது, ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ண ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ண அவன் விருத்தியை அடைவான். 10வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழி 21:11 ஞானி அறிவை அடைவான்.
ஆமென். பரியாசக்காரனை தண்டிக்கும் போது பேதை ஞானம் அடைவான், ஆ. ஞானவான் போதிக்கப்படும் போது அறிவடைவான். ஞானவான். அப்போ ரெண்டாவது, ஞானமுள்ள இருதயம் இருந்ததுன்னா நீங்கள் அறிவை, கர்த்தருடைய உபதேசத்தை, கர்த்தருடைய காரியங்களை நீங்கள் விரும்புவீர்கள். நீங்க விரும்பல அப்படின்னாவே உங்களுக்கு இந்த ஞானம் அப்படின்ற பகுதியில செயல்படாமல் இருக்குதுன்னு அர்த்தம். ஞானம் என்ற நம்முடைய வாழ்க்கையில இருதயத்தில் ஞானம் என்ற ஒரு பகுதி இருக்கு தெரியுமா? ஞானம் செயல்படுகிற ஒரு பகுதி, அது முடக்குறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு உபதேசம் பண்ணும்போது, உங்களுக்கு கடிந்து கொள்ளும் போது, உங்களை சீர்திருத்தும் போது, அதை அமைதியாக ஒரு பொறுமையாக ஒரு 2 நிமிஷம் உட்காந்து யோசிச்சு ஆமாம் இல்லை அப்படிதான் இல்லை அப்படின்ட்டு எடுத்துட்டிங்கன்னா அப்படின்னீங்கன்னா அந்த பகுதியில் நீங்கள் ஞானமாக செயல்பட முடியாதபடிக்கு அதுவே தடையாக இருக்குது. ரைட். மூன்றாவது, பிரசங்கி 7வது அதிகாரம் 4வது வசனம். ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டில், ஞானியின் இருதயம் எங்க இருக்கும்? துக்க வீட்டில் இருக்கும். மூடரின் இருதயம் களிப்பு வீட்டில். இது ஒவ்வொரு முறையும் இந்த ஆறு ஜப கூட்டத்தில் இருக்கும். விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போவது நல்லா. 2வது வசனம், இதுல எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும், உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். 3வது வசனம், நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம், முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். ஆமென். கர்த்தர் இது என்ன சொல்ல வருகிறேன்னா, ஞானியின் இருதயம் முடிவை குறித்து கவனமா இருப்பீர்கள். முடிவின் மேலதான் கவனமா இருக்கும். ஒரு காரியத்துக்கு துவக்கமும் உண்டு, முடிவு உண்டு. ஆரம்பம் உண்டு, முடிவும் உண்டு. 8வது வசனம் சொல்லுகிறது, துவக்கத்தை பார்க்கலாம், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், முடிவு நல்லது, முடிவுதான் நல்லது. ஆமென். துவக்கத்தை பார்க்கல, முடிவு நல்லது. அல்லேலூயா. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். முடிவு நல்லது. இப்போ ஞானம் எதை நோக்கி பயணிக்கும் அப்படின்னா, முடிவு, இதனுடைய காரியத்தின் முடிவு என்னவா இருக்கும் அப்படின்றத நோக்கியே அது பயணிக்கும். ஞானமுள்ள இருதயம் முடிவின் மேல கவனமா இருக்கும், ஆரம்பத்தின் மேல கவனமா இருக்காது. நிறைய பேர் இந்த தேவராஜ்யத்தில் குறித்து பேசும்போது இந்த காரியத்தை சொல்லியிருக்கேன். தேவராஜ்யத்தின் மதிப்பீடுகளில் ரொம்ப முக்கியமானது துவக்கத்தை விட முடிவே முக்கியம். ஆமென். ஸோ அதில் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். அப்போ முடிவை குறித்த கவனம் ரொம்ப அவசியம். இது ஞானம் இருந்ததுன்னா நீங்கள் ஆரம்பிக்கிறதுல கவனமாக இருக்க மாட்டீங்க. ஆரம்பிப்போம், பட் அதை விட முடிவு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெரேமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனம், அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன், அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவயம் காத்தும் குஞ்சு பொறிக்காமற் போகிற கவுதாரிக்கு சமானமாய் இருக்கிறான். அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனாய் இருப்பான். அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் அந்த முட்டையிட்டு அவயம் காத்து குஞ்சு பொறிக்காம போற கவுதாரிக்கு சமானமா இருக்கிறான். அவன் தன் பாதி வயதில் அதை விட்டு தன் முடிவில் என்ன பண்றானா? ஞானம் இல்லை, மூடனா இருக்கிறான். அதாவது முடிவு எப்படி இருக்கும் அப்படின்றது குறித்து அவன் யோசிச்சிருந்தானா அநியாயமா அவன் சம்பாதிச்சிருக்க மாட்டான். ஞானம் இல்லை, எப்படியோ துன்மார்க்கமா சம்பாதிச்சு வச்சு அனுபவிக்கலான்னு அனுபவிக்கிறான். ஆனால் அது கடைசியில் யாருக்கு விட்டுட்டு போற? ஞானி சொல்கிறான், சம்பாதிச்சு அதை யாருக்கு விட்டுட்டு போற நீ? அது நீயும் பார்க்க மாட்டேற. எப்படி நம்ம வேண்டிய சாப்பிட்ற அளவுக்கு சம்பாதிங்க, அடுத்தது பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாக இருக்கிறீங்க சேர்த்து வைக்க, அவங்களுக்கு ஏதோ ஓரளவுக்கு ஃபுல்லாக அப்படி அவங்க முழு வாழ்க்கையும் ஒன்றுமே பண்ணாமலே வாழலாம் அப்படின்ற நிலைமைக்கு சேர்த்து வைக்காதீங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுச்சா இல்லையா? பிள்ளைகளுக்கு ஒரு 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 உதவியாக ஏதாவது இருக்கணுமேனு பெற்றோருடைய கடமை. பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் கண்டிப்பாக ஏதாவது நம்ம சேர்த்து வைக்கணும். ஆனால் அது அவங்க லைஃப்பை ஒன்றுமே பண்ணாமல் ஜாலியாக வாழலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சிடாதீங்க. அவங்க வேலை செய்ய, அவங்க பிரயாசம் எடுக்க, அவங்க முயற்சி செய்ய, அவங்க அதை வச்சு பயன்படுத்தி இன்னும் மேலே வர நீங்கள் ஏதாவது செய்யுங்க. ஆனால் அதே செய்கிறது மொத்தமாக செஞ்சிடாதீங்க. அதுக்கப்புறம் லைஃப் சிலர் மாதிரி நிறைய வீடு கட்டி விட்டு இது 4 வீடு இதுக்கு, இந்த 4 வீடு இதுக்கு, அது உக்காந்துன்னு சேட்டு மாதிரி உக்காந்துன்னு வாடகை கொடு அதை கொடுன்னு இருக்கும். வேலைக்கும் போகாது, ஒன்றும் இருக்காது. தயவு செய்து சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் அப்படி இல்லை ஃபஸ்ட்டு எனக்கு அவ்வளோ சொத்து இருக்குதுன்னா தயவு செய்து இங்கே கொடுங்க, எனக்கு கொடுக்க சொல்லுங்க. இது தொடர்ந்து நடக்கும். புதுவாழ்வு சபை தொடர்ந்து நடக்கும். ஆமாம், அடுத்த தலைமைகள் வரும். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரேன், நம்ம அப்படி இருக்கும்போது ஒருவேளை இதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சிங்கன்னா தனியாக வாங்கன்னு சில இதெல்லாம் சொல்கிறேன்.
இப்படி இது ஒரு அமௌண்ட்டை உங்களுக்கு வச்சுக்கோங்க, ஒரு அமௌண்ட்டை பிள்ளைங்களுக்கு கொடுங்க, ஒரு அமௌண்ட்டை நீங்கள் ஏழை மக்களுக்கு கொடுங்க, ஒரு அமௌண்ட்டை மிஷினரிகளுக்கு மிஷின்ஸ்க்கு கொடுக்கணுன்னா கொடுங்க. சொத்து நிறையா இருக்கிறவங்க கிட்ட பேசுகிறேன். கடன் நிறையா இருக்கவங்ககிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, கடனே வாங்காத, ஒரே வார்த்தை, நிறுத்திடு. கர்த்தருக்கு அதனால் நம்ம முடிவை குறித்த கவனம் ஞானத்தில் இருக்கும். முடிவை குறித்து கவனம் தான் கடன் வாங்கி இருக்க மாட்டீங்க. ஒரு கட்டடம் கட்ட தொடங்கி அது முடிக்க திராணி இல்லாமல் போனால் எல்லாரும் கேலியாக கிண்டலாக பேசுவாங்க. ஒரு யுத்தத்துக்கு போகிற நீ அவனோட கூட சண்டை போடும் போது அவனோட கூட எதிர்த்து நிற்க நமக்கு பலன் இருக்கா அப்படின்றத முன்னாடியே நீ யோசிப்ப. ஞானம் முன்னாடியே யோசிக்கும். ஆமென். உபாகமம் 32, 28, 29. அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்கள் யோசனை கெட்ட, மோசே இஸ்ரவேல் ஜனம் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை, அவர்களுக்கு உணர்வு இல்லை, அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும். ஆமென். ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை, ஞானம் அடைஞ்சா முடிவை குறித்து கண்டிப்பா சிந்திப்பீர்கள். ஞானமுள்ள இருதயம் இருந்ததுன்னா முடிவு எப்படி முடியும் அப்படின்ற காரியத்தை பார்த்தா யோசிச்சிங்கன்னா சில காரியங்களை செய்யலாம், சில காரியங்களை செய்ய மாட்டீங்க. ஞானமுள்ள இருதயம் இருந்தா துன்மார்க்கர் மேல நீங்க பொறாமப்பட மாட்டீங்க. அவன் வேகமா வளர்றான், அவன் அப்படியே போறான் அப்படி போறான். முடிவு ஞானமுள்ள இருதயம் இருந்தா துன்மார்க்கர் மேல என்ன பண்ண மாட்டீங்க, பொறாமப்படவே மாட்டீங்க. காரணம், அவனு முடிவு தெரியும். நமக்கு நல் முடிவு இல்லை, துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை, அவனுக்கு சமாதானம் இல்லை. நமக்கோ கர்த்தர் மகிமேல் நாம் பிரவேசிப்போம், நல்ல ஒரு முடிவு நமக்கு இருக்கிறது. ஆமென். புத்தியுள்ள கன்னிகள் அவங்க முடிவு, ஞானம் உள்ளவர்கள் ஞானம் இல்லாதவங்க, ரெண்டு கூட்டம் இருக்கு. எல்லாருமே கடவுளுடைய வருகைக்கு ஆயத்தமானாங்க, எல்லாருமே ப்ரிப்பேர் ஆனாங்க, எல்லாருமே எண்ணெய் வச்சிருந்தாங்க. ஆனால் கடைசியில் வர தாமதித்து போது தூங்கிட்டாங்க. எல்லாருமே எந்திரிச்சாங்க. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இவங்ககிட்ட எண்ணெய் குறைவாது. ஞானம் உள்ளவர்கள் ஆயத்தமாக இருப்பார்கள். ஆமென். முடிவை குறித்த கவனமாக இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிவு பறிந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். எல்லாருக்கும் முடிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9:27 வாசிக்கிறோம். எல்லாருக்கும் முடிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய 24:13 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முடிவு பறிந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீ விரும்பினாலும் முடிவு உண்டு. அந்த முடிவு ஞானம் இருந்ததுன்னா அந்த முடிவு உங்களுக்கு எப்படி இருக்கும்னா மகிமையா இருக்கும். ஞானம் இல்லைன்னா உங்க முடிவு மேல இன்றைய லாபத்தை பார்ப்பீங்க, இறுதியான லட்சியத்தை விட்டுருவீங்க. ஞானமுள்ள இருதயம் இன்றைய லாபத்தை பார்க்காது, இறுதியான லட்சியத்திலே கவனமாயிருக்கும். திரும்ப சொல்றேன், ஞானமுள்ள இருதயம் இன்றைய லாபத்தை பார்க்காது, இறுதியான லட்சியத்தின் மேலே கவனமாயிருக்கும். இப்ப என்ன கிடைக்கும் அப்படின்றது எனக்கு முக்கியம் இல்லை, இறுதியான முடிவு எனக்கு எப்படி இருக்கும். இப்ப எனக்கு இன்பம், மதுபானத்தை பார்க்கும்போது பளபளப்பாய் தோன்றுகிறது, நல்லா இருக்கு. ஆனா இறுதியான முடிவு, நீ அங்கே போய் படுத்திருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு உரைத்தார்கள், எனக்கு நோகவில்லை, அந்த இடத்தை நோக்கி நீ போயிட்டு இருக்கிற. வாரம் சொல்லுவாரு. ஞானம் இருந்ததுன்னா ஐயோ எஸ்கேப் பண்ணும் அப்படின்ற ஒரு டக்குன்னு வந்துடும். அதுக்கு தான் சொன்ன, ஆண்டவரே உம்முடைய ஞானத்தால் என்ன நிரப்புங்க. இயேசுவான ஞானத்தில் நிறைந்திருந்தார். அதனால அவருடைய முடிவு எப்படி இருந்ததுன்னா மகிமையாக இருந்தது. எல்லாவற்றையும் முடித்தார், செய்து முடித்தேன்றது முன்னாடியே சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஞானமுள்ள இருதயம் முடிவின் மேலே கவனமாக இருக்கும். ஆமென். இன்னும் ஒரு காரியத்தை சொல்கிறேன். பிரசங்கி 8:5 ஞானமுள்ள இருதயம், ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான், ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். பிரசங்கி 8:5. ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். காலம், எந்த காலத்தில் இருக்கிறோம், காலத்தை குறித்த அறிவு ஞானத்துக்கு உண்டு. எபேசியர் 5:16 நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். 17 ஆகையால்
நீங்கள் இல்ல 15 ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால், அப்போ ஞானமுள்ளவர்கள் நாட்கள் பொல்லாததா இருக்கு, இதை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துக்கு வருவாங்க. எல்லா காலங்களும் ஒரே காலங்கள் இல்லைங்க. அந்த காலத்தை குறித்த அறிவையும் குறித்து நான் பேசியிருக்கிறேன். கவனிங்க, ஞானம் இருந்தால் காலத்தை குறித்த அறிவு தெளிவாக இருக்கும். இந்த காலத்தில் இதை செய்யலாமா, இந்த காலத்தில் இப்படி இருக்கலாமா, இந்த காலத்தில் எப்படி இருக்கணும். ஆமென். அது இல்லாதனால தான் பிரச்சனையே. மோசே 90ஆவது சங்கீதத்தில் 12வது வசனத்தில் மோசேயின் ஜெபம் பாருங்க. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி, கையை உயர்த்தி சொல்லுங்க. 9 90 12 போடுங்க. கையை உயர்த்தி இந்த ஜெபத்தை சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரலோ. ஆமென். இன்னொரு தடவை, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களா இருந்ததுன்னா எவ்வளோ காலம் இருக்கு, என்ன செய்ய முடியும், இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தெரிய வரும். ஞானம் இல்லைன்னா உங்களுக்கு என்ன எவ்வளோ காலம் இருக்குது, என்ன வாய்ப்பு இருக்குது, என்ன ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு ஒன்றுமே தெரியாது. எதையும் பண்ண வேண்டியதை பண்ணாமல் பண்ணக்கூடாததை பண்ணிகிட்டு இருப்பீங்க. காலத்தை குறித்த அறிவு ரொம்ப அவசியங்க. அல்லையா? அந்த அறியாமல் போயிட்டோம்னா வரப்போகிற சவால்களை சந்திக்கிறதுக்கு நமக்கு பலன் இருக்காது. அல்லையா? சிலருக்கு இப்போ உதாரணமாக ஜூன் மாதம் இல்லை மே மாதம் கடைசியில் இல்லை ஜூன் மாதத்தில் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. பிரச்சனை என்னன்னா ஒரு காரியம் என்ன இருக்கு, ஃபீஸ் கட்டணும். இது எப்போ தெரியும்? வருஷம் இதுதான் புதுசாக வர மாதிரி. அப்போது ஞானம் இது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணி வைப்பீங்க, மாதம் ஃபீஸுக்குன்னு ஒரு பணத்தோ இல்லை ஒரு சிட்டோ ஏதோ ஒன்று போட்டு அதில் சேர்த்து வச்சுருப்பீங்க. ஃபீஸ் கட்டணும் சார், ஃபீஸ் கட்டணும்னு இப்போவா தெரியும்? அப்போ இருந்தது. அப்போது ஒரு செலவாச்சு, இது சீர் செஞ்சிட்டேன், இது செஞ்சிட்டேன், அது செஞ்சிட்டேன், அப்படி ஏதோ பண்ணிட்டேன் என்னன்னு சொல்வீங்க. எதுக்கு சொல்ல? ஞானம் இருந்ததுன்னா ரைட், இது சீரெலாம் செய்ய முடியாது, நம்ம பிள்ளைங்களுக்கு வைக்கணும், அது அப்புறம் கடனும் வாங்கக்கூடாது, ஜெபம்லாம் ஆண்டவரே இந்த காலத்துக்காக இதை வச்சுருக்கிறேன். அல்லேலூயா. ஸோ இந்த காலத்தை குறித்த அறிவு இல்லாதனால தான் நிறைய பேர் கஷ்டத்தில் மாற்றிக்கிறீங்க. ஆமென். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 6லேருந்து 8 வரைக்கும் வாசினா, சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதன் வழிகளை பார்த்து நீ எதை கற்றுக்கொள்? ஞானத்தை கற்றுக்கொள். ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாத இல்ல. கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை, அது காலத்தை குறித்து இது கோடை காலம் அறுப்பு காலம் வரை இருக்குது. கோடை காலத்துல அறுப்பு காலத்துக்காக நம்ம என்ன பண்ணி வைக்கணும்? தூங்காத உயிரினங்க 3லேருந்து 6 மாசத்துக்குள்ள தான் அது வாழும், அதுக்கப்புறம் இறந்துரும். இன்ஃபேக்ட் கோடை காலத்துல சம்பாதிக்கிறது அறுப்பு காலத்துல சாப்பிடுமானே தெரியாது. ஆனாலும் ஒரு நாளும், திருப்பி சொல்றேங்க, நீங்க சோம்பேறித்தனம் உங்க வாழ்க்கையில் இருக்குதுன்னா ஞானம் இல்லை அது செயல்படாம தடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். சோம்பேறி என்ன பண்ணுவானா, அவன் தன் பார்வைக்கு ஞானியான். நீதிமொழி 26:16 சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானம் உள்ளவன். அவர் பார்வைக்கு, நம்மெல்லாம் ரொம்ப, இவர் வேலைக்கு போக மாட்டார், ஒன்றும் போக மாட்டார், அப்படியே இருப்பார். என்ன இடம்னா அவரு, நீ போய் என்ன பண்ண போற சொல்லு, அப்படியே தத்துவமா பேசுவான். போய் என்ன பண்ண போற, அப்புறமா என்ன பண்ணுவேன், அப்புறம் ஜாலியாக இருப்பேன், அது இப்போயே நான் இருக்கிறேன்டா அப்படின்வான். இவன் தத்துவம் பேசுகிற மாதிரி இருக்கும். சோம்பேறி வேலை செய்யறதுக்கு, இதனால தான் நான் போகல. ஏன் தெரியுமா நான் போகல வேலைக்கு? ஏன்டா போகல அப்படின்னா, நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு லீவு போய் சேர்ந்து வச்சுக்கோங்க, லீவு கிடைக்காது. விபிஎஸ்க்கு போனோம், மற்ற இடத்துக்கெல்லாம் போனோம், அதுக்கு லீவு கிடைக்காது. அதனால மொத்தமாக முடிச்சுட்டு அப்புறம் போகிறேன். நல்ல காரியமே இல்லையாங்க? என்னங்க சரி முடிச்சுட்டு போகிறானான்னு பாருங்க. அடுத்து சவால் சொல்வார்.
அடுத்தது என்னன்னா, அது இருக்குது, இது இருக்குது. வேலைக்கு போனோம், வேர்க்கும், உடம்புல வேர்த்துறக்கூடாது. நல்ல கடினமாக வேலை செஞ்சவன் புத்திசாலி இல்லையா? அவன் ஒன்று பேர் அங்கே வேலை, இவர் பேர் ஃபேன் கடியில் நின்று வேலை செய்கிறார் இல்லையா? இதில் யார் ஞானி? ஃபேன் கடியில் நின்று வேர்க்காமல் வேலை செய்கிறவன் ஞானியே கிடையாது. வேர்க்கணும். ஆமேன் 2-3 ஆமன் தான் வந்துக்குது. என்ன சொல்ல வரேன், சோம்பேறி, அதாவது ஞானம் இல்லாத சோம்பேறித்தனம் கூட அதில் ஒரு இது இருக்கு. ஆமேன். ஞானம் உள்ளவர் காலத்தை அறிந்து கொள்வார்கள். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடறேன். நீதிமொழிகள் 10:2. ஞானியின் இருதயம், நீதிமொழியில் பிரசங்கி 10:2, மன்னிக்கும். ஞானியின் இருதயம் வலது கையிலும், ஞானியின் இருதயம் வலது கையிலும், மூடனின் இருதயமோ இடது கையிலும் இருக்கும். ஆமென். மூடரின் இருதயம் இடது கையிலும் இருக்கும். அது எண்டப்பா வருது எங்கன்னா, நீங்கள் வலது பக்கம், இயேசு சொன்னார்ல, செம்மறி ஆடுகள் வெள்ளை ஆடுகளை பிரித்து வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மத்திய 25வது அதிகாரம் 33-34 நினைக்கிறேன், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை வாருங்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பார். நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள், இந்த எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிங்கள். யாரை பார்த்து சொல்லுவார்? அப்போ ஞானியின் இருதயம், அதாவது ஞானமுள்ள இருதயம் எங்கே இருக்கும்? நீங்கள் வலப்பக்கத்தில் இருப்பீங்க. ஆமேன். தேவனுடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். ஆமேன். நீங்கள் நீதியாய் வாழ விரும்புவீர்கள். ஆமேன். எண்டப்பாவதும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் எண்டப்பாவீங்க. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கர்த்தர் நமக்கு ஞானமுள்ள இருதயத்தை தரணும்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாவற்றை பார்க்கலும் ஞானம் ரொம்ப முக்கியம். ஆமேன். கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, என்னத்தை சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாதிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. ஞானமுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கர்த்தாவே, எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தரும்படியாக நாங்கள் உங்களுடைய அன்பின் கரங்களை எங்களை ஒப்பு. எல்லாரும் எழுந்து நிற்போமா? தேவ சமூகத்தை எழுந்து நிற்போமா? என் ஞானம் கல்வி செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே அணிந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அழைத்தவரே உம்மை பிழைத்திடவே, அவனில் உமக்காய் உழைத்திடவே. அழைத்தவரே உம்மை பிழைத்திடவே, அவனில் உமக்காய் உழைத்திடவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்றே ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்றே ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. கண்களை மூடி ஆண்டவரே, ஞானமுள்ள இருதயத்தை தார். சாலமோன் கேட்டது போல ஆண்டவரே, எங்களுக்கு முன்னாடி இருக்கிற சவால்களை சந்திக்க, குடும்ப வாழ்க்கையில, பொருளாதார வாழ்க்கையில, பிள்ளைகளுக்கு அடுத்த காரியங்கள்ல, ஆண்டவரே ஊழியத்துக்கு அடுத்த காரியங்கள்ல நாங்கள் சில தீர்மானங்களை எடுக்க, சில காரியங்களை கடந்து போக வேண்டியிருக்கு. ஆண்டவரே தகப்பனே, எங்களுக்கு இந்த ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியா நாங்கள் கேட்கிறோப்பா. கேட்கலீங்க. ஞானமுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. ஞானம் இல்லாததுனால ஆண்டவரே வழி தவறி போகிறோம். ஆண்டவர் பாதை மாறி போகிறோம். தீய நட்புல போய் சேர்ந்துடுறீங்க. ஞானம் இல்லாதனால அறிவை விரும்ப மாட்டீங்க. ஞானம் இல்லாதனால முடிவை குறிச்ச கவனமே இல்லை. ஞானம் இல்லாதனால காலத்தை குறித்த அறிவு இல்லை. ஞானம் இல்லாதனால நீதியா வாழணுன்ற அவசியம் இல்லை. ஆண்டவரே, ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தந்தரணும்படியா நாங்கள் கேட்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டு காத்துக்கொள்ளும். திருவிருந்தில் பங்கெடுக்கிறவர்கள் மாத்திரம் நின்று கொள்வோம், மற்றவர்கள் எல்லாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி இயேசு கிறிஸ்து அப்பத்தை பிட்டு சோத்தரித்து
இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். அந்தபடி அவர் பாத்திரத்தையும் எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்குள்ளே நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும், கடைசி நாளில் அவனை நான் உயிரோடு கூட எழுப்புவேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இது திருவிருந்தில் பங்கெடுக்கிறது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். இதுல இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம பின்னி பிணைஞ்ச உறவுல ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்பதை காண்பிப்பதற்கும், கர்த்தர் நமக்காக செய்த காரியங்களை தியானித்து அவருடைய அன்புல ஆழமாய் வேறுவதற்கும் வழியாக வாசலாக வாய்ப்பாக இருக்கிறது. அதே சமயத்துல அபாத்திரவான்களா இதுல பங்கெடுக்கும் போது நாம நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறோம். அதனால தேவ சமூகத்துல நாம நிதானித்து அறிந்து, ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழிகள் இருக்குமானால் அதை என்னை விட்டு நீக்கிடும். தேவன் அருவருக்கிற காரியங்கள் இருக்குமானால் அதை நீக்கி போட கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். துணிகரமா இதுல பங்கெடுக்க வேண்டாம். தேவன் அருவருக்கிற காரியங்கள்ல பங்கெடுத்துட்டு இதுல துணிகரமாய் பங்கெடுக்க வேண்டாம். தேவன் நமக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்திருக்கிறார், உணர்வுள்ள இருதயத்தை தந்திருக்கிறார். இன்றே மனம் திரும்பிடுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, நீ விரும்பாத காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்க வேண்டாம். ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட உடைய ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க வல்லமையுடையதாக இருக்கிறது. ஆண்டவரே, உடைய கல்வாரி ரத்தம் எங்கள் இருதயங்களை சுத்திகரிக்கட்டும், எங்கள் சிந்தையை சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் சுத்திகரிக்கட்டும், எங்கள் சபையாரை சுத்திகரிக்கட்டும். ஆண்டவர், மூப்பர்களை சுத்திகரிக்கட்டும், பகிர்ந்து கொடுக்கிற எல்டர்ஸை சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ரத்தம் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாய் பங்கெடுக்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். எல்லா துதியும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்பம் ரசம் கொடுக்கப்படும், வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு எல்லாருமாக சேர்ந்து நாம பங்கெடுப்போம்.
எல்லாரும் அப்பம் ரசமும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக பிற்கப்பட்டதை தியானிப்போம். பிற்கப்பட்டதின் அடையாளமாக அப்பத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, என் மேல் வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரப்பா. நாங்களும் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியும் சிலுவையில் அறியாதபடிக்கு எங்கள் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உடைய அன்புக்கு சாட்சியாக வாழ, உடைய நாம மகிமைக்கு சாட்சியாக இருக்க எங்களுக்கு கிருபை தாருப்பா. ஆசீர்வதியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அந்த அப்பத்துக்காக எல்லாரும் ஒருமனப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம எல்லாருமாக சேர்ந்து ஒருமனப்பட்டு புசிப்போமாக. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற ரசத்துக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய பாவங்களை மன்னித்த ரத்தம் நம்மை சுத்திகரித்து புதிய மனிதனாக மாற்றி இருக்கிறது. நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ண தன்னை பாடுகளையும் வேதனைகளையும் சகித்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, இந்த ரத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீ சிந்தின ரத்தத்துக்காக நன்றி. உடைய ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற ரசத்துக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் சாட்சியாக இருப்போம். உண்மை குறித்து அறிவிக்க வேண்டிய இடத்துல தைரியமாய் வெக்கப்படாமல் சாட்சி சொல்வோம் என்கிற அர்ப்பணத்தோடு கூட ஆண்டவரே நாங்கள் உமக்கு சாட்சியாக இருப்போம் என்கிற அர்ப்பணத்தோடு கூட ஒருமனப்பட்டவர்களாம் எல்லாருமாக சேர்ந்து ஸ்தோத்தரித்து மானம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கப்ஸை யாரும் கீழே வைத்து விட வேண்டாம். எல்டர்ஸ் வரும்போது கொடுத்துருங்க. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஒரு புதிய மானத்தை காணும்படியாய் செய்திரே ஸ்தோத்திரப்பா. உடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நன்றி 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 தகப்பனே. ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்குள்ள இருக்கட்டும். ஞானமுள்ள இருதயங்களுக்குள்ள இருக்கட்டும்ப்பா. ஆண்டவரே, எல்லாவற்றையும் பார்க்க ஞானமே முக்கியம். பலத்தை விட, பணத்தை விட, பராக்கிரமத்தை விட, ஆண்டவரே ஐஸ்வர்யத்தை விட ஞானமே முக்கியம். அது எங்கள் வாழ்க்கையில, எங்கள் இருதயங்கள்ல பிரகாசமாய் வெளியேறட்டும். ஆண்டவரே, ஞானமுள்ள இருதயத்தை நாட்களை நாங்கள் காண உதவி செய்யுங்கப்பா. ஞானமாய் பேச, ஞானமாய் செயல்பட, ஞானமாய் காரியங்களை நடத்த தேவன் பரத்தின் ஞானத்தால் நிரப்பும்படியாக ஜெபிக்கும். ஆசீர்வதி காத்துக்கொள்ளும். எல்லாவற்றையும் அன்பின் கரங்களை ஒப்புக் கொடுக்க. பெரியவர் பெரிய காரியங்களை சொன்னாங்க. பிரிந்தாலும் பிரியாத சமூகம் எங்களோடு இருந்து வழி நடத்தட்டும். எல்லா துதியும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.